ஹாய்டா, அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விமினோடைய பிரதர் ஃபேன்சி ரிவெஞ்ச் டான்மி அதோட ஃபைனல் பார்ட். ஓகேவா? லாஸ்ட் பார்ட் வந்துட்டு எப்படி இன்டர்வியூ பண்ணாக்கா, நம்ம ஜிமின் வந்துட்டு அந்த குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதோட ஸ்டமக்கில் கை வச்சு பேசிட்டு இருக்காங்க. பார் பாப்பா, கொஞ்சம் டேஸ்ட் தான் நம்ம இருப்போம். ஓகேவா? எனக்கு நான் அவாய்ட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் எனக்கு சேஃப்டி தேவைப்படுது. ஓகேவா? அதனால தான் சரியா இங்கே இருப்போம். உன்னோட அப்பா யாரும் என்னை பார்த்து கேட்கக்கூடாது. ஓகேவா? உன்னை பார்த்தும் கேட்கக்கூடாது. அதுக்காக தான் நீங்கள் இருக்க. இந்த மேரேஜ் எனக்காக பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? உன்னோட அப்பா என்னை ஹர்ட் பண்ணியிருக்காரு. இவன் முன்னே சேர்த்து ஹர்ட் பண்ணியிருக்காரு. சரியா? அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். எனக்கு ஒரு பாசம் கூட எதனால ப்ளே பண்ணலாம், அந்த ஃபீலிங்ஸோட ப்ளே பண்ணவே கூடாது. ஓகேவா? அவருக்கு ஒரு பாசம் ஃபீலிங்ஸ் வந்து புரியல. அவருக்கு ரிவெஞ்ச் இருக்கலாம், வேறு எதனால பண்ணியிருக்கலாம். ஆனால் என்ன, அதுவும் லவ்ன்ற பேரை சொல்லி என் கூட ஒரு கேமே ப்ளே பண்ணி வச்சிருக்காரு. எனக்கு தெரியல பாரு, நான் பாரு எவ்வளோ டேட் வந்திருக்கேன். நீ அப்படி இருக்கக்கூடாது. ஓகேவா? நான் நம்ம வளர்க்க மாட்டேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக இருக்கணும். ஓகேவா? அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் அந்த குழந்தைக்கு பேசிட்டு இருக்காங்க ஸ்டமக் கை வச்சு. இப்போ அப்படி ஜிம் படுத்துறாங்க டயலாக் சொல்லிட்டு. இப்போ நைட்டு வராங்க. வந்துட்டு அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க, அம்மா செக்அப் பண்ணிங்க என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஜிமினோட ஹெல்த் நல்லா இருக்கு சொல்லியிருக்காங்களா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், எனக்கு இப்போ 1 month 2 weeks தான் ஆகுது. ஸோ அதனால் நார்மலாக செக் பண்ணி பார்த்துருக்காங்க. இன்னும் இவனுக்கா ஒரு 3 month பண்ண பேபி ஸ்கேன்லாம் பண்ணி பார்ப்பாங்க சொல்கிறாங்க. இப்போ முட்டையும் ஓகே, அம்மாவுக்கு ஹெல்த்தியான ஃபுட்லாம் சொல்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் இப்போ சொல்கிறாங்க. இப்போ முட்டையும் மேலே வராங்க. மேலே வந்து பார்த்தாக்கா ஜிம் படுத்திருக்காரு. இப்போ முட்டையை பார்க்குறாங்க. ஜிம் வந்து டேவை பார்த்து அந்த பக்கம் டர்ன் பண்ணிடுறாங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு டே போயிட்டு கஷ்டப்பட்டு பெட்டில் உட்காராங்க. ஜிம் இப்போ இந்த பக்கம் டர்ன் பண்ணிக்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான், டக்கு டர்ன் பண்ணுறாங்க. ஏன்னா ஆகிட்ட என்ன பண்ணுறது அப்படி டே பார்த்துட்டு இருக்காங்க. கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்மில் கோவம் வருது. ஜிம் டக்குனு பெட்டில் உட்காராங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. நீ பாட்டு கேஷுவல் டர்ன் பண்ணியிருக்க, குழந்தை நான் என்ன பண்ணுவா டே கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. குழந்தை மேலே ஒரு பாசம் இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜிம் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அந்த பக்கம் டர்ன் பண்ணி உட்காந்துக்கிறாங்க. டே ஜிம் கிட்ட போகிறாங்க. நம்ம ஜிம் நினச்சி போயிடுறாங்க. இப்போ பால்கனிக்கு போயிடுறாரு. டே அகந்த ட்ரை பண்ணுறாங்க. கிட்ட போகலாம் பேச போகலாம்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு கொஞ்சம் தள்ளி போகிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே, இப்போதைக்கு அவன் டிப்ரெஷன் ஆக வேணாம், நம்ம பேச போனால் இதனால கொஞ்சம் ஹார்ட் ஆவான். சரி இதெல்லாம் கொஞ்சம் கோவப்படுவான், டென்ஷன் ஆவான். இப்போதைக்கு அது நல்லதில்லை அப்படி சொல்லிட்டு டே வந்து ஃப்ரீயாக விட்டுறாங்க. இப்போ நம்ம ஜிம் டேக்கிட்ட தள்ளியே தான் இருக்காங்க. இப்போ நைட் டின்னருக்கு தான் வச்சுருக்காங்க. டேவோட அம்மா இப்போ போய்ட்டு எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஜிம்முக்கான ஃபுட்டெல்லாம் நம்ம ஒயினில் சாப்பிட்றா. ஜிம் சாப்பிட்றது நியூட்ரிஷன் ஃபுட் வச்சுட்டு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் சாப்பிட்ருக்காங்க. இப்போ நம்ம டே ஜிம் சாப்பிட்றதையும் பார்த்துட்டு இருக்காங்க. டேவோட அம்மா பார்க்குறாங்க. உண்மையாகவே உனக்கு லவ் இருக்குனாக்க நீ ஏன்டா ஹார்ட் பண்ணுற மாதிரி தான் டேவோட அம்மா கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம டே பார்த்துருக்காங்க. ஜிம் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா தான் ஜிம் தான் மெடிசன் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் மெடிசன் எடுத்துக்கிறாங்க. மெடிசன் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க. பாரு நைட்டு ஜிம்முக்கு தண்ணி தான் வந்துச்சு அப்படின்னாக்கா கூட சரியாக சொல்கிறாங்க. இப்போ டீ பார்க்குறாங்க. ஓகேமா சொல்கிறாங்க. அப்புறம் டீ தனியாக எடுத்து மேலே வைக்கிறாங்க. ஜிம் தூங்கிட்டு இருக்காங்க. டீ ஜிம் நடந்து தூங்கினதுக்கப்புறம் கிட்ட போயிட்டு ஒரு ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படின்னாக்கா அவரோட ஹேண்ட் ஜிம்மில் ஸ்டமக்கில் வச்சுக்கிறாங்க. ஸ்டமக்கில் கை வச்சுக்கிட்டு கிட்ட க்ளோஸாக அந்த ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காரு. ஜிம் நடத்து மெடிசன் நல்லா தூங்கிட்டாரு. அவர் டெய்லி போயிட்டு ஜிம் தூங்கினதுக்கப்புறம் அவர் லைட்டாக ஹக் பண்ணிப்பாங்க. சம்டைம் ஜிம் தூக்கத்தில் டர்ன் பண்ணிட்டு நம்ம டேவை ஹக் பண்ணுவாங்க. அவர் தூக்கத்தை பண்ணுறாங்க. நம்ம டே அழகாக டேப் பண்ணுவாங்க. எனக்கு தெரியும் மூச்சு கிட்ட தள்ளி விட்டுரும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப டே பார்த்துருக்காங்க. அவ்வளோ கோவமா இருக்கும்ல, தப்பு தானே, நான் பண்ண தப்பு தான். ஓகேவா? அப்படி டே பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் ரொம்ப லவ் பண்ணுறேன். ஓகே லவ் அது போயிடல. ஓகே நம்ம மற்ற பண்ணால் தான் தப்பு தானே சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு பாட்டுக்குள்ள தப்பு கிடையாது. எனக்கு நான் ரிவெஞ்ச் இருக்குன்னு நினச்சி எடுத்துட்டேன். ஆனால் அவங்ககிட்ட நினைக்கிற ஃபேக்காக இருந்தாலும் சரியா லவ் எந்த கேர் எதுவும் ஃபேக் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம டே ஜிம் பார்க்குறாங்க. அவ்வளோ கிட்ட அழகாக தூங்கிட்டு இருக்காரு. இப்போ டே போட்டு ஜிம் பொருட்களை கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ டே சொல்கிறாங்க. ஜிம் கால் தூக்கத்தில் இருக்காருன்னு தெரியல. இப்போ டேஸ் அழகாக பாஸ் ஆகிடுச்சு. டே வந்து ஜிம்க்கு பேச ட்ரை பண்ணால் கூட ஜிம் பேச மாட்டேங்கிறாங்க. டே வந்து ஜிம்முக்கு ஹெல்த்தியான ஃபுட்டுலாம் இப்போ இந்த ஸ்நாக்ஸு அப்புறம் நட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க அவங்க ரூமில். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எதுவுமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நீ சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. ஜிம் இப்போ பேச மாட்டாங்க. டே கிட்ட பேச கூட இல்லை. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. சரி சாப்பிட சொல்லி எழுந்து போயிடுறாங்க. ஜிம் பார்த்து டே பண்ணதுக்கப்புறம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுறாங்க. இப்போ அது வீட்டில் உள்ள மெய்ட் வந்து பார்த்துடுறாங்க. அந்த டஸ்ட்பின் க்ளீன் பண்ணும்போது மேடம் சொல்கிறாங்க. இப்போ ஒய்யனும் நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க. என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஜிம் சார் உங்களுக்காக ஆமாம் சொல்கிறாங்க. அது மாதிரி திங்ஸ் எல்லாம் டஸ்ட்பின் இருக்கிற டே சார் எதுவும் போட மாட்டாரு, அந்த மாதிரிலாம் வேஸ்ட் பண்ண மாட்டாரு. ஆனால் இப்போ பாருங்க எல்லாமே அப்படி இப்படி திங்ஸ் எல்லாம் பாருங்க அப்படியே இருக்குது, யூஸ் பண்ணாமல் தூக்கி போட்டிருக்காங்க சொல்கிறாங்க. எல்லாம் நட்ஸ் எல்லாம் அப்படி ஃபுல்லாக பேக்கெட்டாகவே இருக்கும். ஃபுல்லாக இன்னும் அன்பேக் பண்ணாமல் அப்படி எப்படி போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இது பார்க்குற டேவோட நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு இது பையனுக்கு எப்படி பண்ணுறாங்க சொல்லிட்டு இப்போ டேவோட மேலே போகிறாங்க. ஜிம் கூப்பிட்றாங்க. ஜிம்க்கு ஒர்க் பண்ணிருக்காரு லேப்டாப்பில். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஆண்டி ஜிம் கேட்குறாங்க. இப்போ டேவோட வராங்க. என்னாச்சுப்பா எதுக்கு இது மேலே கீழே போட்டிருக்கா கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. பாரு என்னாச்சு எப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன். எனக்கு உங்கள் பையன் வாங்கி தரது எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருந்து வர அவன் குழந்தைய வாங்கி தரான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு அது வேண்டாம் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டேவோட அம்மா அப்படின்னு சொல்ல வராங்க. ஏதோ அதுக்குள்ள நம்ம ஒயின் ஸ்டாப் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் அவன் அம்மா பார்க்குற என்னம்மா சொல்கிறாங்க. நீ இப்போ அவங்க பேசுகிறா சொல்கிறாங்க. இப்போ அவங்க போயிடுறாங்க. வாங்கி பார்க்குறாங்க. பாரு ஜிம் எனக்கு டேமில் கோவம் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு அவன் பண்ணு தப்பு சரியா, ஆனால் சென்று அண்ணா பண்ணு கரெக்டாக நினைக்கிறியா சொல்லுவேன்னு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன தப்பாடாரு கேட்குறாங்க. ஏன் ஜிமின் உன் அண்ணா கிட்ட நீ ஜிம்மு நீ பேசுவார் எனக்கு அவனு பேசுச்சு அதை கேட்டு பாரு. ஓகே அண்ணா வேணா ஜஸ்ட் இப்போ தான் உங்கள் அண்ணன் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் தான் பிரதர் நினச்சது தெரியுமா. என்ன பிரதர் இல்லை என் வீட்டுக்கு வரப்போ ஒரு பர்சன் சொல்லிட்டு நான் அவர் மேலே அவ்வளோ கேரிங் தெரியுமா. ஈவன் ரியல் பிரதர் கூட நான்
நான் டேக்கு கூட அந்த அளவுக்கு க்ளோஸ் இருந்ததில்லை. டேக்கிட்ட நான் பாசமாக க்ளோஸாக இருப்பேன். எனக்கு அந்த அளவுக்கு நான் ஃப்ரெண்ட்லியான பேச மாட்டேன். ஏன்னா டேவும் பிஸியாக இருப்பேன், நானும் பிஸியாக இருப்பேன். ஆனால் நான் ஜெயப்பா என்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருந்தேன் தெரியுமா. ஒரு ரீல் பண்ணுற மாதிரி அவ்வளோ க்ளோஸாக, அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக இருந்தேன். அவர்கிட்ட அவ்வளோ நிறைய பேசுறது அவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் அவர் எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஆனதுக்கப்புறம் ஒரு வார்த்தை, இந்த மேரேஜ் பண்ணதாக இருக்கட்டும், அவர் வேறு பர்சன் மேரேஜ் பண்ணதாக கூட இருக்கட்டும், ஒரே ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி தான் நடந்துச்சு, இதனால் மேட்ச் பண்ணி கூட போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லிட்டு நம்ம வாங்கி கேட்குறா, ஜிம் வந்திருக்காங்க சொல்லி ஜிம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் பார்க்குறேன். எனக்கு தெரியும் இப்போ டே வந்து வருகிறதுக்கு ரீசன் டேவோட ரிவெஞ்சிருக்காங்க மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலி ரிவெஞ்சிருக்காங்க மட்டும் இல்லை, உங்கள் அண்ணா வச்சுட்டு ஹார்ட் பண்ணுறாங்க தானே சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேங்க, என் அண்ணா அங்கே பாரு சொல்கிறீங்க, பாரு ஜிபி உனக்கு அண்ணா பரிசாக்கா எனக்கு ஏன் அண்ணா பரிசு ஓகேவா, ஏன்னா தப்பா இருக்க மாட்டேன். எனக்கு புரியுது அவர் ரிவெஞ்ச் எடுத்துருக்காங்க, லவ்னு சொல்லிட்டு அவங்க ஏன் இப்படி எனக்கு நீ நல்ல பையன் சரி தெரியும் விட்டு குழந்தை மாதிரி என்ன சொல்றது இருக்கா, நீ டே விட்டு வாழ பண்ணியிருக்கா, டே ஹார்ட் பண்ணி தப்பு தானே சொல்ல மாட்டேன் ஓகேவா. ஆனால் அதுக்காக நீ டே வந்துட்டு பண்ணது எல்லாமே தப்புன்னு சொல்கிறா. சரியா சொல்கிறாங்க. இப்போ வந்து இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க, பாரு டே வந்து கொடுக்குறதுன்னு சொல்லி சாப்பிடு சரியா சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க, பாரு நீ சாப்பிடு ஓகேவா, குழந்தை உனக்கு டேக்கும் சொந்தமானது ஓகேவா, அவங்க 2 பேர் லெவலாக உருவாயிருக்கு ப்ளீஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. நான் மட்டும் தான் லவ் பண்ணுவோம், அண்ணா இல்லை ஜிம்மி சொல்கிறாங்க. அப்புறமா வயன் பார்க்குறாங்க, இப்போ வயன் நினைக்கிறாங்க மனசு இல்லை என் அண்ணா அவங்க லவ் பண்ணுறாரு, லவ் பண்ணுறாரு. நானே பார்த்தேன், நான் அந்த கொஞ்சம் டேஸில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஜேகே சொன்னப்போ கூட எனக்கு அந்த ஸ்டோரியை கேட்டேன். ஆனால் இப்போ அவனை பார்க்குறது பார்வையில் எனக்கு தெரியும் அவனை எவ்வளோ லவ் பண்ணுற சொல்லிட்டு. ஆனால் பண்ண தப்பு தான் ஓகே, ரிவெஞ்சுன்னு உங்ககிட்ட வந்து ரிவெஞ்சது தப்பு தான், எனக்கு நீ எந்த ஒரு தப்பும் பண்ணல, உனக்கு அதுக்கு எது சமமே இல்லை, அப்படி இருக்கும் உன் லைஃப் வந்து இன்டர்ஃபியர் தப்பு தான், அவன் அத்தனை பேருக்கு அவமான வச்சு தப்பு தான் சரியா. அப்போ சொல்லி வயன் மனசு நினச்சிக்கிட்டே ஓகே கண்டிப்பாக வந்து நீங்கள் அகைன் ஒன்றா இருவீங்க, அந்த டேஸ்க்காக வெயிட் பண்ணுறேன், எனக்கு எனக்கு ஜேக்கு என்னோட மோர் வந்து பிடிச்சிக்கி ரொம்ப எப்படி ஹானஸ்ட்டாக ரொம்ப சென்சிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயின் பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க, அங்கே பாரு ஒயின் தப்பு பண்ணி அண்ணா வந்தால் கூட என்னோட ஷர்ட் பிடிச்சி கேட்டுக்கலாம்ல ஒயின் ஜிம்மி சொல்கிறாங்க. டே ஒயின் பார்க்குறா கரெக்டாக தான் சொல்கிறாங்க. நான் என்ன தப்பு பண்ண ஒயின் ஜிம்மி சொல்கிறாங்க. டே ஒயின் பார்க்குறேன் எனக்கு புரியுது ஜிமின், ஆனால் நீ இப்போ டிப்ரெஷன் ஆனாலோ இந்த மாதிரி பண்ணுறாலோ குழந்தைக்கு ஹார்ட் ஆகுதா, குழந்தை அஃபெக்டாக சொல்கிறாங்க. அதெல்லாம் குழந்தை அஃபெக்ட் ஆகா பார்த்துப்பா ஜிம்மி சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மி சொல்கிறாங்க நான் ஓன் மணியில் வாங்கிப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறேன் சரி ஓகே நீ எல்லாமே வாங்கி சாப்பிட சரியா சொல்கிறாங்க. நான் வேணா இல்லை வேண்டாம் நானே பார்த்துக்க சொல்கிறாங்க. சரி ஓகே ஓகே கோவப்படாது அப்படி சொல்லிட்டு ஒயின் ஜிம்மில் கம்ஃபர்ட் பண்ணிட்டு போயிடா. இப்போ நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க, என்னம்மா பண்ணிட்டு இருக்காங்க பையன் அப்படி சொல்கிறாங்க. பாருங்கம்மா அவன் ரொம்ப ஹார்ட்டாக இருக்கான் ஓகேவா, எனக்கு டே பண்ண தப்புமா சொல்கிறாங்க. எனக்கு புரியுறா ஒயின், எனக்கு புரியாமலே இருக்குது. அவனுக்கு எதாவது கோவிச்சுனாக்கா ஜேவப் வந்துருக்கு அந்த கேட்டிருக்கலாம், இல்லை அவங்களோட ஃபேமிலி வந்துட்டு கேட்டிருக்கலாம், எதனா ஃபைன் பரிசு பண்ணியிருக்கலாம். ஆனால் எதுக்கு இப்படி சொல்கிறாங்க. நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க, அவன் நம்ம இந்த மாதிரி ஒரு அவமானத்தை சந்திச்சோமோ அதே மாதிரி அவமானத்தை அவங்க சந்திக்கணும்னு நினச்சிருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் சொல்லிட்டாங்க. எனக்கு புரியுது உங்களுக்கு தெரியலம்மா, டேக்கு நம்ம ஃபேமிலி 3 பேர் தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி, அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவனோட பர்சனல் லைஃப் எல்லாமே அவன் சொல்லணும். எப்போவுமே எனக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அவன் அப்பா அம்மா நீங்கள் நம்ம 3 பேர் தான் அவனோட வேர்ல்டே, அவன் நம்ம 3 பேர் யாராவது ஹார்ட் ஆகிட்டு கூட தாங்க மாட்டேன். அப்படி கூட 3 பேருமே ஹார்ட் ஆகிட்டு இருக்க இடத்துல அதனால தான் தாங்கிக்க முடியல. அவனுக்கு மேட்ச் ஒரு விஷயமே இல்லை, ஏன்னா அவன் பெருசாக அந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டாக இல்லை. சரி ஆஃப்டர் மேட்ச்க்கு அப்புறம் நம்ம இவ்வளோ நம்மளாம் ஆசைப்பட்டு நம்மளாம் தேவை பிடிச்சிக்க சொன்னதுனால தான் சரி ஓகே ஆஃப்டர் மேட்ச்க்கு அப்புறம் நான் பார்த்துக்கிறேன், நம்ம எல்லாம் கூட்டிட்டு போகிறேன் டேட் பண்ணலாம் சொல்லிட்டு இருந்தான். ஆனால் நம்ம கூட அவங்க கேர் பண்ணல. அவன் எதிர்பார்த்தான் ஒருவேளை அவங்க இப்படி பண்ணான் அந்த மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட நம்ம பேங்க் ஆகிட்டோம், நம்ம ஃபேமிலி அவன் வந்து மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சும் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு கம்ஃபர்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை சொல்லியிருக்கலாம், ஒரு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் பண்ணாதான் நம்ம டேக்கு இவ்வளோ கோவம் ஜிம்மில் ஒயின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மாவுக்கு புரியுது எனக்கு புரியுது, ஆனால் ஜிம்மின் பாவம் இவன் ரொம்ப கோவப்படுறான். அப்போ 2 பேருக்கு இப்படியே தான் இருப்பாங்களா, குழந்தை பிறந்ததுக்கு என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம டேவோட ஒயின் பார்க்குறா, அங்கே பாருங்கம்மா நீ ஃபீல் பண்ணிருக்கு அதுக்கும் எல்லாம் சரியாயிட சொல்கிறாங்க. நிச்சயமாக சரிடுவாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இல்லை ஜிம்மி நம்ம வீட்டில் சனியில் சரியா நம்ம வீட்டில் தான் இருக்கணும் பேபி ஜிம்மி நம்ம வீட்டில் தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அங்கே தான் இருப்பாங்க சரியா, அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க வாங்கம்மா அப்படி சொல்லிட்டு ஒயின் கூட்டிகிட்டு போயிடலாம். இந்த பக்கம் ஜிம்மி பார்த்தா அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஜிம்மி இப்போ என்ன சாப்பிடுன்னு சொல்லிட்டு டே எல்லாம் வந்து கொடுத்தாரு. அதே திங்ஸ் ஆர்டர் பண்ணி வருது. இப்போ அதை சாப்பிட்றாரு. இப்போ நம்ம டே நினச்சிருக்காங்கனாக்கா அது என்ன அவர் என்ன ஆர்டர் பண்ணோம் அதே திங்ஸ் தானே இங்கே இருக்குது. இப்போ அவர் தான் ஓப்பன் பண்ணி சாப்பிட்ருக்காரு. அப்போ இவர் வண்டது கொடுத்தா சாப்பிட்ருக்காருன்னு நினச்சிருக்காரு. ஆனால் அவர் வண்டது ஒரு ஆர்டர் தூக்கி போட்ட டஸ்ட்பினில். இப்போ நம்ம ஜிம் சாப்பிட்ருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம டே என்ன வந்தாலும் ஜிம் இது பண்ணாங்க டஸ்ட்பினில் போடாமல் டேரெக்டாக மேட்டுக்கு கொடுத்துறாங்க. நீங்கள் எடுத்து போய் கிச்சனில் வச்சுருங்க எனக்கு வேணாம் சொல்லிட்டு அவரே ஆர்டர் பண்ணிக்கிறாரு. இப்போ நம்ம மேட்டாண்டி பார்க்குறாங்க பாவம் வந்தது அந்த பையனை பார்த்தா நல்ல பையனாக தான் இருக்குது. டேஸாக ரொம்ப ஹார்ட் பண்ணிட்டாங்க போல அதை அந்த மாதிரி பண்ணுறாங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு வீக்கெண்டில் நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க வேலை போடாமல் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இல்லை ஆண்டி நான் வரல சொல்கிறாங்க. பாருப்பா நீ தான் டேஃபில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இப்போ டே கேட்குறாங்க என்ன ஒர்க்மான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ டேவோட அம்மா சொல்லிடுறாங்க இந்த மாதிரி பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறான் அதுவும் ஆன்லைன் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ கேட்குற டேக் ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறாங்க அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு ஒயின் டே கேட்குறாங்க அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படி பண்ண விட்டுட்டே சொல்கிறாங்க. இல்லை வேணும் சொல்லுங்க பாரு அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை பண்ண விட்டு சரியா. இப்போ நீ எதாவது பேசணும்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக அவனுக்கும் ஒரு மேலே வெறுப்பு வரும் இன்னும் எவ்வளோக்கா அவன் டிப்ரெஷன் ஆகும் சரியா. இந்த லைஃப் அப்படி இருக்குது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதில்லை சொல்கிறாங்க. சரி ஓகே டே விட்டுறாங்க சரி. அவங்க எனக்கு படிக்கும் போதே அவங்க அப்பா மணி கூட யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு பேக்கெட் மணி கூட ஓனாக ஏன் பண்ண வந்தானே. அப்போ இப்போ மேலே கோவத்தில் இருக்கான் வெறுப்பில் இருக்கான். அப்போ அது மாதிரி அவள் யூஸ் பண்ண கரெக்ட் தான் அப்படி சொல்லிட்டு
ஏன் ஒய்ஃப் ஆச்சு சுட்டே பார்க்குறாங்க. சரி ஓகே அவங்க மட்டும் தான் தெரிஞ்சு விட்டுறாங்க. அவன் சமாதானம் அவன் வந்துட்டு புரிஞ்சுப்பான். வந்துட்டு என் ஷர்ட் பிடிச்சி கேட்கணும் ஓகேவா. எனக்கு வரைக்கும் ஜிம் கேட்கவே இல்லை. நீ ஏன் இப்படி பண்ண சொல்லிட்டு கேட்கல ஷர்ட் பிடிச்சி கேட்கல எதுவும் பேசலை. ஒன்லி வரும் சரியா நீ அப்புறம் கேட்பா அன்னைக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறேன் சொல்லிட்டே வெயிட் பண்ணுறாங்க. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கோவம் குறையும் போது தான் பேசுறதுக்கே தோணும். இப்போ கோவமாக இருக்கும்போதே நம்ம போய் பேசணும்னு வச்சுக்கலாம் அது இன்னும் அதிகமாக இருக்கும் வேற மாதிரி போயிடும். அதனால கொஞ்சம் விட்டு தராங்க. நம்ம ஜிம் சைடு பார்த்தோம்னா ஜிம் பாட்டு கேஷ் ஒர்க் பண்ணுறது அப்படி இருக்காரு. மைண்ட் பார்க்குறா ஜிம் வீட்டிலே இருக்கானே சொல்லிட்டு ஜிம் ஷாப்பிங் போகிறோம் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஷாப்பிங் பண்ண எதுவும் இல்லை சொல்கிறாங்க. இல்லைங்க பாரு இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணா உனக்கு ட்ரெஸ் தான் பெரிய சைஸாக வாங்குறது இருக்கும் சொல்கிறாங்க. அப்போ வாங்கிக்கிற ஜிம்னு சொல்கிறாங்க. மைண்ட் பார்க்குற ஐயோ இந்த பையன் இவ்வளோ புரியாதமாக இருக்கானே அப்படி சொல்லிட்டு நம்ம மைண்ட் நினச்சிட்டு இருக்கா. இந்த பிள்ளைலாம் வச்சு சொல்லிட்டு அவரும் அப்படி விட்டுறா. இப்போ இந்த பக்கம் ஜிம் பாட்டுக்கு அவருக்கு எதாவது எனக்கு ஆன்லைன் ஆர்டர் பண்ணிடுவார். அது வீட்டுக்கு ரிசீவ் ஆகிடும். அவ்வளோதான். இப்படி தான் போயிட்டு இருக்கு. 3 months ஆகுது. நம்ம ஜிம் ஸ்டில் இப்போ இருக்கிற டிக்கெட் அவர் பேசுனதே கிடையாது. ஆனால் நம்ம நைட்டு தூங்க மட்டும் ஆட்டோமேட்டிக்காக டிக்கெட் ரொட்டேட் ஆகிடுவார். அப்புறம் டீரை ஹோல்ட் பண்ணி அப்படி டேட்டா பண்ணி கொடுப்பாரு. அவர் எப்பவுமே நைட்டு வரும்போது ஜிம் தூங்குறது நம்ம 10 மணிக்கு ஜிம்மில் பிஃபோர் கிஸ் பண்ணுறது ஜிம்மில் ஹக் பண்ணுறது எல்லாம் பேக்கெட்டை கவர் பண்ணி விடுறது எல்லாம் பண்ணுவார். ஆனால் ஜிம்முக்கு தெரியாது. ஜிம் மெடிசன் போட்டுறாரு நல்லா தூங்கிடுவார். இப்படி டேஸ் போயிட்டு இருக்க 3 months ஆஃப் இன்னைக்கு தான் ஜிம்முக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கேன் பண்ணுறது கூப்பிட்டுருக்காங்க. நம்ம ஜிம் டே பார்க்குறாங்க. இன்னைக்கு தானே அவன் ஸ்கேன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஸ்கேன் பண்ண போகிறது யாருன்னு கேட்குறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறேன். நான் இல்லை சீனியர் டாக்டர் சொல்கிறாங்க. சீனியர் டாக்டர் ஆமாம் சொல்கிறாங்க. நீ பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. இல்லை நான் பண்ண மாட்டேன் சீனியர் டாக்டர் தான் பண்ண போகிறாங்க சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே. ஸ்கேன் எத்தனை மணிக்கு சொல்கிறாங்க. இப்போ ஒயின் டைம் சொல்கிறேன் 11 o'clock சரி ஓகே. எனக்கு மீட்டிங் முடிச்சுட்டு வந்தாரா சொல்கிறாங்க. சரி ஓகே டே சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே கிளம்பி போயிடாங்க. அந்த பக்கம் டேவோட அம்மா நம்ம ஒயினோட போயிடுற ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம டேவோட அம்மா ஜிம்மில் டேட் போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் அப்படியே வச்சுருக்காங்க. டேவோட அம்மா பார்க்குறாங்க. தண்ணி குடிச்சுக்கப்பா சொல்கிறாங்க. ஜிம் தண்ணி குடிக்கிறாங்க. ஃபோனில் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறா. ஒயின் தான் அம்மாட்ட பேசிட்டு இருக்கா. அது மாதிரி டே வரேன்னு சொல்லியிருக்காமா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் டே வரேன்னு சொல்லியிருக்கான். ஸ்கேன் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கணும் ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு நம்ம டேவோட ஒயின் சொல்கிறா. டேவோட அம்மா கிட்ட அது அவங்க அம்மா கிட்ட அவள் சொல்லிட்டு இருக்கா. ஜிம் லிசன் பண்ணிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. பார்க்குறாங்க. நீ எப்படி ஒவ்வொரு டைம் ஹர்ட் பண்ணியோ எல்லாமே ஃபேக்காக நடிச்சியோ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக நானும் ரிவெஞ்ச் எடுப்பேன் சரி. அதுக்கப்புறம் உனக்கு அது சந்தோஷத்தை நான் கொடுக்க மாட்டேன். ஜிம் முடிவு பண்ணிட்டாங்க. அந்த 2 yearsல உனக்கு மொத்த சந்தோஷத்தை நான் கொடுத்துருக்கேன். நீ கேட்கறது எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருக்கேன். நான் யோசிச்சவே இல்லை தெரியுமா. நான் எவ்வளோ பிளைண்டாக இருந்திருக்கேன். நீ எவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டு எவ்வளோ செக் பண்ணியிருக்கேன். ஆனால் லைஃப் சேர்த்து நீ ஸ்பாயில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் நினைக்கிறேன். எனக்கு ஜிம் போய் என்னன்னாக்கா அன்றைக்கி நம்ம சுகா ஒரு மாதிரி பார்த்துருப்பாரு இல்லையா. அப்போவே புரிஞ்சுக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம அண்ணாவும் ஹார்ட் ஆயிருக்காங்க. நம்ம சுகாக்குள்ள எது ப்ராப்ளம் இருக்குது அது என்னென்னு தெரிஞ்சுக்க விரும்பல. ஆனால் எது ப்ராப்ளம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கோவம் வருது. இப்போ நம்ம ஜிம் என்ன பண்ணாக்கா நம்ம டேவோட அம்மாவும் நம்ம ஒயின் பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தள்ளி போயிட்டு 2 பேர் பேசிட்டு அந்த கேப்பில் இப்போ ராஸ் பாருங்க அங்கே பாருங்க சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் உட்கார ரொம்ப டயர்டாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஸ்கேன் சீக்கிரம் பண்ணிட்டீங்கன்னா வீட்டில் போய் ரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்படி அவங்க ஹெல்த் முடியல என்ன கேட்குறாங்க. லைட்டாக ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க ஜிம் சொல்கிறாரு. அந்த நர்ஸ் பார்க்குறாங்க. என்ன நம்ம டாக்டர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் போய்ட்டு அந்த நர்ஸ் பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து பேஷண்ட்டாக ஜிம் இருக்காங்களே சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம்முக்கு வந்துட்டு இந்த மாதிரி டயர்டாக இருக்குங்களாம்மா சொல்கிறாங்க. இப்போ அந்த டாக்டர் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ அந்த பேஷண்ட்டுமே இல்லை. சரி ஓகே அப்போ அவங்களுக்கு எப்படி நீங்கள் வர சொல்லுங்க சொல்கிறாங்க. நம்ம ஒயின் வந்து கரெக்டாக 11 o'clock வாங்கி வச்சிருப்போம் அப்பாயின்மெண்ட் வந்துட்டு. அவங்க 11 o'clock முன்னாடியே வந்துட்டு அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு பேஷண்ட் இல்லை. அந்த டைம் வந்து பேஷண்ட் இல்லாமல் இருக்குதுன்னா அங்கே அப்பயே பண்ணிடலாம் சொல்லிட்டு கூப்பிட்டுறாங்க. இப்போ வந்து ஜிம் உள்ளே போயிட்டாங்க. டேவோட அம்மாவும் பையனும் பார்க்கவே இல்லை. அவங்க வந்துட்டு பேசிக்கிட்டு அந்த கேப்ல தான் ஜிம் உள்ள போயிருப்பாரு. இப்போ அவங்க கேட்குறாங்க அவங்க கூட யாரும் வரைய சொல்கிறாங்க. இல்லை வந்திருக்காங்க வெளில இருக்காங்க சொல்கிறாங்க. யாருன்னு கேட்குறாங்க. என்னுடைய மதனிலாவும் இல்லை என்னுடைய சிஸ்டர்லாம் வந்திருக்காங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் 2 பேர் வந்திருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டாக்டர் பார்க்குறாங்க. அவங்க யாரும் கூட இருக்கணும் சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நீங்கள் எனக்கு நார்மலாக பண்ணி ஸ்கேன் பார்த்துருங்க சொல்கிறாங்க. இப்போ டாக்டரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காம் டவுன் ஆகுங்க சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்றாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க வா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன டாக்டர் சொல்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. அட்ரா ப்ரெக்னெண்ட்டாக தெரியுமே அப்புறம் எதுக்கு மறுபடியும் சொல்கிறாங்க ஜிம் நினைக்கிறாங்க. எனக்கு உங்களுக்கு ட்ரிபிள் சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் உங்களுக்கு ட்ரிபிள் பேபி எப்படி சொல்கிறாங்க. இதுக்கு ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ட்ரிபிள் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லி இப்போ தான் மைண்ட் திரும்பி பார்க்குற வெளியில் பார்த்தாக்கா ஜிம்மில் காணும். ஜிம்மே சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க காணும். பக்கத்தில் என்ன சொல்கிறாங்க. அங்கே பாருங்க சொல்கிறாங்க. டாக்டர் வைன் சொல்கிறாங்க. இங்கே என்னோட ப்ரெக்னெண்ட் உட்காந்து இங்கே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஓ ஜிம்மின் தானே சொல்கிறாங்க. அவங்க உள்ளே போயிட்டாங்களே சொல்கிறாங்க. உள்ளே போயிட்டாங்களா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க பார்த்தா டைம் வந்து 10:50 தானே ஆகுது. இன்னும் 10 minutes இருக்கே சொல்கிறாங்க. இல்லை அவங்க போயிட்டு 10 minutes ஆகுது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் வந்து 10:40 போயிட்டாங்க. எனக்கு பேஷண்ட் இல்லை இந்த டைமில் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க. டாக்டர் 11 o'clock சொல்லியிருந்தேன் சொல்கிறாங்க. இல்லை அவங்க கொஞ்சம் ஹெல்த் வீக்காக இருக்குது டயர்டாக சொல்லியிருந்தாங்களா. ஆனால் கொஞ்சம் சீக்கிரமே ஸ்கேன் பண்ணிட்டாக்க வீட்டில் போய் ரெஸ்ட் இருப்பாங்கல்ல. எதுக்கு பேஷண்ட்டை வெயிட் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு நான் டாக்டர் தான் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம மைக்கு ஒரு மாதிரி இருக்கா. டேவ் வர சொல்லி 2 பேரை பார்த்துட்டு இருக்கா. இப்போ நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க. என்னம்மா இது சொல்கிறாங்க. அவனுக்கு உடம்பு முடியல நான் நம்மகிட்ட சொல்லிக்கலாம்னு சொல்கிறாங்க. சரி விடுமா பரவாயில்ல அவங்க டயர்டாக இருக்க போல
அப்படி சொல்லிட்டு டேவோட அம்மாவும் எப்படி சரி ஓகே அவங்க ஹெல்த் பண்ணதுக்கு நார்மலாக எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு வேற ஃபீல் ஆகல. இந்த பக்கம் ஜிம்முக்கு டாக்டர் செக் பண்ணி பார்க்கும்போது ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்க டாக்டர், நீங்கள் ட்வின்னா சொல்கிறேன், நான் ஏன் போய் சொல்லி பாருங்க ட்வின் தான் அப்படி சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, என் பேபி சொல்கிறாங்க ஹெல்த்தியாக தான் இருக்காங்க ஓகேவா சொல்கிறாங்க, 2 பேருக்கு ஹார்ட் பீட் வந்துச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அது கேட்குறது ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அப்படியே ஹாப்பிஸ் டீயர்ஸே வந்துச்சு அவருக்கு. இப்போ டாக்டர் பார்க்குறேன் எமோஷனல் ஆகாதீங்க சரியா சொல்கிறாங்க. சரி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ போயிடலாம் அந்த ஸ்கேன் முடிஞ்சிச்சு, டாக்டர் பார்க்குறேன் எது வந்துடுங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவர் வெஞ்சு வராங்க. இப்போ நம்ம இவங்க உட்காராங்க. இப்போதான் நம்ம டாக்டர் வந்துட்டு கூப்பிட்றாங்க வயனையும் அவங்க அவங்க அம்மா வர சொல்லுங்க சொல்லிட்டு. எனக்கு இவங்க மதுரை சுச்சுவேஷன் அவங்க தானே இப்போ உள்ளவர் சொல்கிறாங்க பெருமை. இப்போ உள்ள வந்து ஜிம் டே நம்ம பார்க்குறாங்க ஜிம் ஓகே ஓப்பா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நான் ஓகே தான் சொல்கிறாங்க. ஏதோ ஹெல்த் டயர்டாக இருக்குன்னு சொல்லி வீக்காக இருக்கே என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம டாக்டர் பார்க்குறாங்க இல்லை அவர் ஹெல்த்தியாக தான் இருக்காரு ஓகே கொஞ்சம் எனக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே நம்ம பார்க்குறாங்க ஆமாம் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. பாருங்க ரொம்ப ஒர்க் பண்ணாதீங்க ஓகே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க அப்படி சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க கே டாக்டர் சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்களே சொல்கிறீங்க நான் சொல்லவா ஆப்ஷன் டாக்டர் கேட்குறாங்க. ஜிம்க்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. என்ன டாக்டர் சொல்லுவாங்க கேட்குறாங்க. எனக்கு பாரு உங்கள் பதில் இருக்காங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க ட்வின் பேபி ஹோல்ட் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு ஒயின் கேட்குறாங்க. டாக்டர் நீங்கள் சொல்கிறாங்க ஆமாம்மா அவங்க ட்வின் பேபி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. இது கேட்குறதே நமக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. டாக்டர் நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நான் ஏன் போய் சொல்ல பாரு நான் உண்மையாக சொல்கிறாங்க வச்சு ட்வின் பேபியாக சொல்கிறாங்க. ஆமாம் ட்வின் தான் அப்படி சொல்கிறாங்க. இது கேட்குற டே நமக்கு அவ்வளோ ஹாப்பியாக ஸ்கைல் பிடிக்கவே முடியல. இந்த பக்கம் நம்ம ஒயினும் அவ்வளோ ஹாப்பியாக ஒயின் டக்குன்னு ஜிம்மில் ஃபேஸை கப் பண்ணிடுறா. ஜிம்முக்கு ஒரு மாதிரி டக்குன்னு ஜிம் பார்க்குறாங்க என்னாச்சு ஒயின் ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறா ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ட்வின்னா சொல்லிட்டாங்க. நான் 2 குழந்தைங்க கத்தியாக போகிறேன் நான் சொல்லிட்டு சொல்லிச்சுக்கா எனக்கு 2 சரிந்த வர எனக்கு வந்து 2 நியூக்ளி வரப்போறாங்க சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாயிட்டா. இந்த பக்கம் டேவோட அம்மா எனக்கு 2 கிராண்ட் சைல்டு வரப்போறாங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நம்ம டாக்டர் பார்க்குறாங்க பாருங்க ஜிம் இப்போ கொடுத்துக்கிற மெடிசன்லாம் ஃபாலோ பண்ணிக்காங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நல்லா தூங்குங்க அப்படி சொல்லிட்டு நிறைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம பார்க்க நான் பார்த்துக்க டாக்டர் சொல்கிறாங்க. சரி ஓகேங்களா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. ஓகே எப்படி சொல்கிறாங்க ஃபைனா. இப்போ ஒயின் பார்க்குறாங்க டாக்டர் அப்போ சொல்கிறாங்க பாருங்க இப்போ உங்களுக்கு டயர்டாக சொல்கிறாங்களா அதெல்லாம் டாக்டர் நாங்கள் ஸ்கேன் பண்ணிட்டோம் அப்படி சொல்கிறாங்க. வெயிட் பண்ண தப்பு சரியா பேஷண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம இந்த டைம் கொடுத்தோம்னா டைம் பண்ணிட்டு ஃப்ரீயாக இருந்தால் நம்ம பண்ணிடணும் ஓகேவா அவங்க டைம் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறேன் ஓகே டாக்டர் புரிய சொல்கிறாங்க. சரி ஓகே ஒயின் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க நல்லா பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. சரி ஓகே டாக்டர் தேங்க்யூ சொல்லிட்டாங்க. இட்ஸ் மை ப்ளஷர் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் அப்புறம் டேவோட அம்மா ஒயின் பெருமையோட வராங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குற அம்மா டேக் ஃபோன் பண்ணி சொல்லணுமா சொல்கிறாங்க. இப்போ டேவோட பார்க்குறாங்க வீட்டில் போயிட்டு ஸ்வீட்டில் வேணும் சொல்லலாம் சொல்கிறாங்க. அப்படி அவங்க ஸ்வீட் பண்ணிடுறேன் அவன் வந்ததுக்கப்புறம் சொல்லலாம் சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக டேக்கு கால் ஊற்றினாக்க டைம் இப்போ தான் கரெக்டாக 11 o'clock ஆகுது. அவங்க கரெக்டாக வெளியே வந்துட்டாங்க. இப்போ நம்ம டே கால் பண்ணுறாங்க ஒயின் பார்க்குற ஹலோ சொல்கிறாங்க. ஒயின் நான் வந்துட்டு பார்க்கிங் லாட் வந்துட்டேன் சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் பார்க்கிங் லாட்டு ஒரு வந்துட்டாரு டே அது சொல்கிறாங்க ஸ்கேன் பண்ணிட்டாங்க டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறேன் நீ இப்போ 11 o'clock வேறு சொன்னா சொல்கிறாங்க. சாரி டே அது ஜிம்மு கொஞ்சம் ஹெல்த் முடியலையான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆமாம் இல்லை கொஞ்சம் டயர்டாக இருந்தானா அப்போ பேரண்டோட இல்லையாம்மா அதனால கொஞ்சம் முன்னாடி பண்ணிக்கிட்டோமான்னு கேட்டிருக்காங்க. முன்னாடி பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக் ஒரு மாதிரி என்ன சொல்லிட்டு ஆமாம் நெக்ஸ்ட் ஸ்கேனில் பார்த்துக்கலாம் எப்படி 5th month பார்ப்போம்ல அப்போ பார்த்துக்கிறியா சொல்லி கேட்குறாங்க. டேக் ஒரு மாதிரிக்கா சொல்கிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வர சொல்லி அங்கே இருந்தாங்க அதில் சொல்லிட்டு வெளில வராங்க. பார்த்தா அவங்க ஆர்டர் வந்து ஒரு காருமே இருக்குது. இப்போ இந்த டேவோட காருமே இருக்குது. இப்போ டேவோட பார்க்குறாங்க டே வண்டியா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் ஓகேவா எனக்கு ஜிம்முக்கு டயர்டாக இருந்துச்சு அம்மா அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணியாச்சு ஓகேவா வீட்டுக்கு போக ரெஸ்ட் எடுப்பாங்க அப்படி சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம டே பார்க்குறாங்க. சரி ஓகேம்மா சொல்லிட்டு கார்டு ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறா இல்லை டே நான் எங்கள் காரை கூட்டி போகிறா சொல்கிறாங்க. இப்போ டே லைட்டாக மறைக்கிறாங்க ஒயினை பார்த்து ஒயின் புரிஞ்சுக்கிறா ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம டேவோட அம்மா பார்த்து எங்கே உட்காரப்பா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி காசு சொல்கிறாங்க. உட்கார நானும் அவங்க கூட தான் வர சொல்கிறாங்க. சரிஞ்சு ஜிம் உட்காராங்க. இப்போ டேவோட அம்மா பக்கத்துலேயே உட்காராங்க. அந்த பக்கம் ஒயின் பார்த்து நானும் வரும் சொல்லிட்டு டிரைவர் நீங்கள் கார் போக சொல்லிட்டு ஓகே ஒயின் டேக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிறா. ஃப்ரண்ட்டில் டே ட்ரைவ் பண்ணுறாங்க. பேசஞ்சர் சீட்டில் நம்ம ஒயின் உட்காந்துருக்கா. பின்னாடி வந்து பேக் சீட்டில் நம்ம டேவோட அம்மாவும் ஜிம்மில் உட்காந்துருக்காங்க. ஜிம்முக்கு லைட்டாக வந்துட்டு தூக்கம் வர சொல்லிட்டு அப்படி சாஞ்சிடுறாங்க இந்த கார் சீட்லேயே. டேவோட அம்மா வந்துட்டு ஜிம்மில் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சுப்பா நீ ஓகே தானே கேட்குறாங்க. ஓகே தான் சொல்லிட்டாங்க. ஜூஸ் தானே குடிக்கிறியா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்கன்னா கார் ஸ்டார்ட் பண்ண கூட இல்லை. இப்போ நம்ம டே பார்க்குறேன் என்னாச்சுமா அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குற அம்மா ஜூஸ் இருக்கா சொல்கிறாங்க. ஜூஸ் இருக்குது ஆனால் ரொம்ப என்ன கொஞ்சம் ஹீட் ஆகிட்டு சொல்கிறாங்க. அப்படியே அம்மா காரில் இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்குது மாமா இருக்குதுன்னு சில்லுனே இல்லை சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க இருங்கம்மா சொல்லிட்டு கார் விட்டு இறங்குற போயிட்டு அங்கே ஒரு ஜூஸ் ஷாப் இருக்குது ஜூஸ் வாங்கி கொடுக்குறாங்க. நாங்கள் மஸ்ட்டு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா டே ஜிம் குடி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லைப்பா குடி சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க பாரு இல்லை டைம் இவங்க பிடிக்காது சரியா கொஞ்சம் குடி அப்போ சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மா ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம டே ஜிம் குடிச்சிடறாங்க. இந்த பக்கம் அந்த ஜூஸ் குடிச்சு முடிச்சிடறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க மிரர் வழியா ஜிம் ரொம்ப டயர்டாக சாஞ்சிருக்காரு. இப்போ நம்ம டே பார்த்துருக்காங்க. அப்படியே விமர்சனம் ஸ்மைல் பண்ணுறாரு. சரி சொல்லிட்டு ஃபைனலாக கார் மோன் ஆகிடுச்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ நம்ம டேவோட அப்பா வந்து ஆஃபீஸ் போயிருப்பாங்க அவங்களும் வந்துட்டாங்க. அவங்க அம்மா வர சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காங்க. பார்த்தாக்கா அவங்க டேவோட அம்மா அதுக்குள்ள ஸ்வீட்லாம் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம் ரூமில் இருக்காரு. இப்போ டேவோட அப்பா அம்மா 4 பேர் தான் கீழே இருக்காங்க. இப்போ டேவோட அப்பா பார்க்குறேன் என்ன மாவு சீக்கிரம் வர சொல்லி என்னாச்சு கேட்குறாங்க. ஜிம் ஓகே தான் நல்லா இருக்கானா கேட்குறாங்க.
இப்போ டிவியோட அம்மா பார்க்குறாங்க, அம்மா நல்லா இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டிவியோட அப்பா பார்க்குறாங்க, என் பையன் இப்போ நல்லா சொல்கிறாங்க, எனக்கு இப்படி கொஞ்சம் முடியுது, எனக்கு வீட்டில் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, நான் இந்த மாதிரி ஆஃபீஸில் நம்ம பிடிக்குது சொல்கிறாங்க. இப்போ டிவி பார்க்குறாங்க, எனக்கு அவங்க அப்பா நம்பிருமே நடந்து போகிற ஒருத்தர் பாசங்க, இப்போ வீல் சேரே ஆஃபீஸ் போது ஒரு மாதிரி இருக்குது, பேசாமல் வீட்டில் ஒர்க் பண்ணுங்க அப்பா. இல்லைப்பா எனக்கு ஆஃபீஸில் ஸ்டாஃப்லாம் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அதான் நான் வரேன், ஏன் உனக்கு சொல்கிறாங்க. அப்பா அப்படி இல்லை சொல்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு வர பிடிச்சிருக்கு, நான் வரேன் சொல்கிறாங்க. சரிப்பா நீங்கள் வாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டிவியோட அம்மா தான் கிட்ட வந்துட்டு டிவியோட அப்பாவுக்கு ஸ்வீட் ஃபீட் பண்ணுறாங்க, நாங்கள் ஹாப்பி நியூஸ் சொல்கிறாங்க. இப்போ டிவியோட அப்பா பார்க்குறேன், என்னம்மா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க, உங்க கூட என் கூட ப்ளே பண்ணுறதுக்கு 2 பேர் வரப்போறாங்க சொல்கிறாங்க. 2 பேரா என்ன சொல்கிற புரியலையே சொல்லிட்டு டிவியோட அப்பா கேட்குறாங்க. இப்போ டேக் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, டிவியோட நம்ம பார்க்குறேன், என்னப்பா சொல்லிட்டு நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம வைன் பார்க்குறோம், மாட்டுன்னு வர போகிறாங்க சொல்கிறாங்க. டிவியோட பார்க்குறாங்க, என்னம்மா சொல்கிறா அப்படி கேட்குறாங்க. இப்போ வைனை பார்த்து டிவியோட அப்பா கேட்குறாங்க. இப்போ நம்ம வைன் பார்க்குறேன், அப்பா நம்ம வீட்டுக்கு 2 குழந்தைங்க வர போகிறாங்க சரியா சொல்கிறாங்க. ஒருத்தவங்க 2 பேர் வர போகிறாங்க சொல்கிறாங்க. 2 பேரா சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அவன் வந்து 2 போய் ஹோல்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம டிவியோட அம்மா சொல்கிறாங்க. டிவியோட அப்பாவுக்கு நான் அவ்வளோ சந்தோஷம், காலப்படி டேஸ்ட் வந்துட்டு இருக்கு, நிஜமா சொல்றியா சொல்கிறாங்க. ஆமாம் நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம், இன்னைக்கு தான் அவர் ஆஃபீஸ் போயிருக்காரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், அதுவும் வீல் சேர் இருக்காரு. இப்போ தான் அவரால் கொஞ்சம் எனக்கு பேச முடியுது ப்ராப்பராக, இது கூட பேச முடிஞ்சிருக்காது, கொஞ்சம் நேரத்தில் வேறு மாதிரி கொஞ்சம் தான் பேசியிருப்பாரு, பேரலைஸாக இருப்பாரு, டிஃப்ரெண்டாக பேசியிருப்பாரு. இன்னைக்கு இப்போ தான் கொஞ்சம் ப்ராப்பராக அந்த ஃபேஸ்லாம் ரெடியாக இருக்கு அவருக்கு, அது பேச முடியுது, அதுக்காக ஆஃபீஸ் போயிருப்பாரு. இன்னைக்கு போயிட்டு வந்து எனக்கு ஒரு ஹாப்பி நியூஸாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நிஜமாக எனக்கு கிராண்ட் சைல்டாக சொல்கிறாங்க. ஆமாங்க டிவியோட அம்மா சொல்கிறாங்க, உங்க கூட ஒருத்தவங்க விளையாடுவாங்க, எங்க கூட ஒருத்தவங்க ப்ளே பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம டிவியோட அம்மா சொல்கிறாங்க. 2 பேர் சண்டை போட தேவையில்ல சரி, ஆளுக்கு ஒரு கிராண்ட் சைல்டு எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு டிவியோட அம்மா சொல்லுவோம். டிவியோட அப்பாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அங்கே பாருடா ஜிம்மி பத்திரமா பார்த்துக்கோ சரி, நல்லா பார்த்துக்கணும், என்ன கிட்ட வாங்கி கொடு சரியா சொல்கிறாங்க. அவன் ஹாப்பியாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம டிவியோட அப்பா சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, இங்கே பாரு ஜிம்மி வீட்டுக்கு கூட எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, இங்கே பாரு எனக்கு ஃபேஸ் ஒரு மாதிரி இருந்துச்சா, இப்போ ஃபேஸ் க்யூர் ஆகிட்டா, நான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறேன் பார்த்து, அந்த 2 இயர்ஸ் வந்து ரெக்கவரி ஆக முடியாமல் இருந்துச்சு, இப்போ பாரு நான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டேன் பார்த்தியா சொல்கிறாங்க. என் சனி தான் வந்து நேரம் அப்படி சொல்லிட்டு ஒரு வேலை அவங்க ஜிம்மி ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாங்க. இதெல்லாம் ஜிம்மி லெசன் பண்ணுறது மேலே நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காரு, ஒரு மாதிரி இருக்குது. டிவியோட அப்பா பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது தெரியுமா, நம்ம ஜேவை போடுவோம் ஜிம்மி தான் பெட்டர் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மி பார்த்து தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டிவியோட பார்க்குறேன், நான் கூட ஆமாங்க எனக்கு ஜேவ் ரொம்ப சாஃப்ட்வேர் மாதிரி இருப்பான், அப்பா சொல்கிறாங்க கேட்பான், ரொம்ப சாஃப்டாக அழகாக பேசினா, ஆனால் ஜிம்மி கொஞ்சம் இப்போ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப நல்ல பையன் ஹானஸ்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு டிவியோட அம்மா சொல்கிறாங்க. ஆனால் அந்த டே தான் அவனுக்கு தேவையான ஹாட் பண்ணியிருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம டிவியோட அப்பா அம்மா சொல்கிறாங்க. டே பார்க்குறேங்க அவர் டே பார்த்தா இவங்க பேசுறவங்க காதலி வாங்கல, எனக்கு அவர் வேற உலகத்துலேயே போயிட்டாரு, 2 குழந்தை அவரோட நம்ப அப்படி ஒரு ஹாப்பினஸ் அப்படி ஃப்ரீ ஆகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் வயன் தான் டே எப்படி சொல்கிறாங்க. டே பார்க்க வயன் சொல்கிறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. நிஜமா ட்வின்னா ட்வின்னா வயன் சொல்கிறாங்க. ஆமாண்டா நிஜமா ட்வின்னு தான், என்ன ஸ்கேன் பண்ணும்போது நான் தான் பக்கத்தில் போயிட்டேன், எனக்கு நானுமே போகல அம்மாவும் போகல, அதுக்குள்ளே அவன் போயிருக்கான், நான் பார்க்க மாட்டாங்க பேசுகிறேம்மா கேரளா சொல்கிறாங்க. இப்போ அப்போ பார்க்குறாங்க, என்னம்மா நீங்கள் கூட ஜிம்மி கூட தானே இருக்கணும் சொல்கிறாங்க. நீங்கள் போய் என்ன பேசுறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லைங்க நாங்கள் அப்படியே அவள் ஒரு விஷயத்துக்கு பேசியிருந்தாலும் பேசியிருந்தோமோ அப்படியே நாங்கள் கொஞ்சம் இதாகிட்டோம் சொல்கிறாங்க. என்னமோ அந்த டைமில் நீங்கள் பக்கத்தில் இருங்க சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது, என் கிராண்ட் சைடு வரதுக்குள்ளே நடந்துடணும் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் என் கிராண்ட் சைடு வரதுக்குள்ள நடந்துடணும் எனக்கு டே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க, பாரு நீ சீக்கிரமே எனக்கு நல்ல டாக்டர் பாரு சொல்லி அந்த சர்ஜரி இப்போ பண்ண முடியாது, அப்போ பண்ண முடியாது சொல்லிட்டாங்கல்ல, இப்போ ரிசல்ட்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய வந்திருக்குல்ல, டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணிருக்குல்ல, எனக்கு சர்ஜரி பண்ணுற முடியுமான்னு கேட்குறியா, என்னால் மறுபடியும் நடக்க முடியுமா, நடக்க முடியாது எனக்கு கிராண்ட் சைடு ப்ளே பண்ணணும்ல சொல்கிறாங்க. இப்போ வீல் சேர் உட்காந்து எப்படி ப்ளே பண்ணுவான் சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா கேட்குறாங்க. டேக் அப்போ இன்னுமே ஹாட் ஆகுது, இப்போ கூட அவருக்கு இப்போ பெயின் இருக்குது, இதெல்லாம் நடந்து ஜேவோப்பட அப்பா அவர் தான் நடந்துச்சு, ஜேவோப்பட அப்பா அவங்களால நடந்துச்சுட்டு அவங்களால இந்த கோவம் தான் இருக்கு அவருக்கு. இப்போ கூட இந்த மாதிரி இவ்வளோ ரிவெஞ்ச் எடுத்து கூட அவருக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டேங்குது. இப்போ டே பார்க்குறாங்க. பாருங்கப்பா டே கிட்ட வராங்க. என்ன டே சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சர்ஜரி நடக்கும் ஓகேவா, சீக்கிரமே நான் டாக்டர் பார்க்குறேன், ஓகே எவ்வளோ சீக்கிரம் உங்களோட கால் ரெக்கவர் பண்ண முடியுமோ சர்ஜரி பண்ணி உங்களை நடக்க வைக்கிறேன் ஓகேவா, நீங்கள் கண்டிப்பாக என் குழந்தைங்க கூட ப்ளே பண்ண முடியும் சரியா. டே சொல்கிறாங்க. டேவோட பார்க்குறீங்க எனக்கு அது போதும் நான் ப்ளே பண்ணுவோம் சரியா, நான் அதுக்கு நிறைய இன்னும் நிறைய ஏர்ன் பண்ணணும். இப்போ டேவோட பார்க்குறீங்க நம்மகிட்ட வேலை சொல்கிறாங்க, இந்த நிறைய ஏர்ன் பண்ணுவேன், 2 கிராண்ட் சைடு வர போகிறாங்களே அவங்க பேருக்கு நிறைய நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா சொல்கிறாங்க. இந்த பக்கம் டேக் ஒரு மார்க்காக சொல்கிறாங்க, என் கிராண்ட் சைடு வேர்ல்டுக்கு வரப்போ நான் உங்களுக்கு ஹாப்பியாக ரிசீவ் பண்ணணும், எப்படினாக்கா நான் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கொரியா ஃபுல்லாக ஃபயர் ஒர்க் பண்ணலாம், ஃபயர் ஒர்க் வெட்டி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அப்பா சொல்கிறாங்க. டேவோட அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காரு, அதுக்கு பேசிட்டு இருக்காரு சொல்லிட்டு 2 இயர்ஸ் ஆஃப்டர் நம்ம டேவோட அப்பாவுக்கு இன்னைக்கு தான் அவ்வளோ ஹாப்பி பேசுகிறாங்க. மயிலாம் பார்க்குறாங்க. இன்னைக்கு தான் சார் வந்து பழைய மாதிரி நாங்கள் சிரிச்சு பேச தானே பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ கவலையாக இருப்பாரு, இன்னைக்கு பாருங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு, எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அந்த ஹாப்பினஸ் வராது சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு 2 கிராண்ட் சைல்டா, எனக்கு ஜிம்மு பார்க்குறேன், ஜிம்மு எங்காசு கேட்குறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க, அது அவங்க ரூமில் இருப்பாங்க சொல்கிறாங்க. அப்படியா சரி, அப்புறம் தூங்கி எழுந்து வந்ததுக்கப்புறம் என்ன ஜிம்மு நான் வந்து பார்க்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம வேணும் ஏன் பார்க்க சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா நம்ம கோவிலுக்கு போனப்போ அந்த பீட்ஸ் வாங்கணும்னா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அந்த கோவிலுக்கு கொடுத்தாங்கன்னா பீட்ஸ் சொல்கிறாங்க. ஆமாம் அதில் ஜிம்மு கையில் போட்டுவிடணும், எனக்கு ஜிம் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும், அவனுக்கு எந்த ஒரு இல்னஸும் அப்புறம் வந்து எதுவும் வரக்கூடாது சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க அவன் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கணும்,
அதை போட்டு விட்டாக்கா அவங்க ரொம்ப சேஃபாக இருப்பான்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் எனக்கு அதை போட்டு விடணும், ஜிம்மு சேஃபாக இருக்கணும், ஜிம்மு கிராண்ட் சைடு பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்ப்பா உங்களுக்கு தான் இந்த மாங்க் கொடுத்தாங்க அதை நீங்களே போட்டுக்கலாம் சொல்கிறாங்க. எனக்கு வேணாம், நான் வந்து கியூர் ஆகும் எனக்கு நம்பிக்கை சரியா, என்னோட கிராண்ட் சைடு எனக்கு தனியாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்ல அவட்டையோட அக்கா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காதான் பார்க்குறப்போ உண்மையாக ரொம்ப பியூரான ஒரு நல்ல பர்சனாக இருந்திருக்காரு. இவரு நல்லா இருக்காங்க, ஃபேமிலி நல்லவங்க தான். இப்படி புரிஞ்சுக்கிறது கூட அதுக்கு ரீசன் இருக்கான ஜிம்முக்கு இருந்தாக்க அவங்க தப்பாங்க அவங்க டேரக்டாக போய் கேட்டுக்கலாம். அது ஏன் என்ன வச்சு எடுத்துன்ற அவருக்கு கொஸ்டின் தான் அவருக்கு. இப்போ ஸ்டில் நம்ம ஜிம்ல அம்மாவோ ஜெயகோப்போ யாருக்கும் ஜிம்முக்கு கால் பண்ணவே இல்லை, ஜிம்முக்கு போய் அவங்க கால் பண்ணல, அவங்களுக்கு கால் பண்ணல. அப்படியே நம்ம ஜிம் போட்டு உங்களை ரிட்டர்ன் உட்காந்துறாங்க. கொஞ்சம் ஜிம்முக்கு நேரத்துலேயே தூங்கிடுறாரு அவரு. இப்போ என்ன ட்ராவல் பண்ணுறது டயர்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தூங்கிட்டாரு. இப்போ நம்ம ரூம் போகிறாங்க, வந்து பார்க்குறாங்க அவருக்கு பெட்டிங் ரன் பண்ணிட்டு அவரோட ஹேண்டல்ஸ் ஜிம்மில் ஸ்டமக்கில் வைக்கிறாங்க, வச்சுட்டு பார்க்குறாங்க 2 பேரா ஸ்டே பார்க்குறாங்க. ஒரு நம்ப முடியல, எனக்கு நம்ப முடியல தெரியுமா, எனக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட் தான். 2 பேர் ஸ்டே பார்த்துருக்காங்க. நான் ஒரு பேபி தான் பிளான் பண்ணேன், ஓகேவா, நான் இதுக்காக நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு 2 பேபிஸ் தான் ஸ்டே கிட்ட வந்துட்டு ஜிம் ஸ்டமக்கில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஜிம் தூங்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ டே சொல்கிறாங்க. பாரு எங்களுக்கு கோவமாரு என்னால் படிக்க ஓகே எனக்கு இப்போ வெறுக்கன்னு தெரியுது, ஆனால் ஒன்றை குழந்தைய ஹார்ட் பண்ணிக்கூடாது, ஓகே, எனக்கு குழந்தை ஹார்ட் பண்ணி தெரியும், உன்னை ஹார்ட் பண்ணிக்காத, ஓகே, உனக்கு எதாவது கோவம் வந்தால் கூட என்கிட்ட எனக்கு காமிச்சிரு, ஓகேவா, சரியா, நீ ஹார்ட் பண்ணிக்காத, ஓகேவா, நீ ஹார்ட்டெல்லாம் கண்டிப்பாக தாங்க மாட்டேன் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. நீ உண்மையாகவே அப்பா அம்மா தான் சொல்கிற மாதிரி ஜெயகோப்பு ஒன்று கம்பேர் பண்ணக்கூடாது, ஓகேவா, இவர் மோர் தென் 1000 பெட்டர் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம டே போயிட்டு ஜிம்ல லிக்விட் பெக் பண்ணுறாங்க, ஓகேவா, இவர் ப்ரீஷியஸ் ஒய்ஃப் அப்படி சொல்லிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட் ஒய்ஃப் எல்லாம் நீ தான், ஓகேவான்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹார்ட் பண்ணி தெரியும், ஓகேவா, எனக்கு விருப்பம் அவமானப்பட்டப்போ எனக்கு அந்த டைம் ரிவெஞ்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுன்னு நினச்சேன் தவிர அவங்க ஃபேமிலி தான் அவமானப்படுத்துகிற பார்த்ததை தவிர நீ அவமானப்படுத்துன்னு பார்க்காம போயிட்டு எனக்கு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதை யோசிச்சு பார்த்தேன். ஜங்குக்கு சொன்னான் அப்படி சொல்லிட்டு நம்ம டே நினச்சி பார்க்குறாங்க. ஒரு 1 வீக் பிஃபோர் நம்ம டேவும் ஜெய்க்கும் நார்மலாக பேசியிருப்பாங்க. அப்போ ஜெய்க்கு சொல்லியிருப்பாங்க நீ வந்து ரிவெஞ்ச் எடுத்துன்னு சொல்கிறல, அப்போ எல்லாமே ஓகே, ஆனால் இந்த ஜிம்மில் அவமானப்பட்டவங்க எப்படி இந்த ஹாப்பி ஆச்சு உனக்கு வந்து கேட்டிருப்பாங்க. அப்போ தான் டே நினச்சி பார்த்துருப்பாங்க. அவரெல்லாம் தப்பாக பேசுகிறப்போ ரொம்ப ஹார்ட்டாக இருக்கும். அந்த டைம் அவரால் ஏற்றுக்க முடியல. அவங்க ஜெய்ஹோப் அவங்க ஃபேமிலியாக திரும்ப அவங்களுக்கு பதில் சொல்லணும் காசால புரிஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ அவருக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். ஆனால் ஜிம்மில் வந்து அவங்க தப்பாக பேசியிருப்பாங்களே, அந்த உங்க பையன் ஃபாரின் இதுதான் பண்ணிட்டு இருந்தானா, அப்போ படிக்க போகலையா சொல்லுமா தப்பாக பேசியிருப்பாங்களே, அப்போ அவருக்கு லைட்டாக அவருக்கு ஹார்ட் ஆகிருக்கும். அது அப்புறம் டே நினச்சி பார்க்குறாங்க சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க நான் பண்ண தப்பு இல்லை, நான் உனக்கு ஹார்ட் பண்ணிக்கூடாது, எனக்கு ஒரு வழி தெரியல, ஓகேவா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஸ்டே பார்க்குறாங்க. ஜிம் அங்கே தூங்கிட்டு இருக்காங்க. வந்து கேட்கல ஏன்டேட் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா, என்னை புரிஞ்சுக்கோ, சரி, அதுக்கு நான் பனிஷ்மெண்ட் நான் பனிஷ்மெண்ட் வாங்குறேன், எனக்கு அதை பண்ண தப்பு, ஓகேவா, அதுக்காக அந்த பனிஷ்மெண்ட் ரிசீவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படி அமைதியாக உட்காந்துட்டு ஜிம்லையும் பார்த்துருக்காங்க. இப்படி அந்த நீல் பண்ண போச்சு உட்காந்து பார்த்துருக்காங்க ரொம்ப நேரம். அதுக்கப்புறம் அவரே கொஞ்சம் நேரம் சேஞ்சு போயிடுறாரு. இப்படியே அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம அந்த பக்கம் ஒயின் அவங்கள்டையோட அம்மாவும் ஜிம்ல அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க. ஒயின் பார்க்குற சாப்பிட ஜிம்னு சொல்லிட்டாங்க. இல்லை ஒயின் மாமிட்டு அந்த மாதிரி சொல்லி இல்லை கொஞ்சம் சாப்பிட சொல்லிட்டு அவள் ஃபீட் பண்ணுறா, ஜிம் சாப்பிட்டுடுங்க, நானும் சாப்பிட்டுக்கோ சொல்லி இல்லை நான் ஃபீட் பண்ணி நல்லா சாப்பிடு, நீ சாப்பிட அப்படி ஃபீட் பண்ணிவிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேங்க. நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கலாம் ஜிம் கேட்குறாங்க. இப்போ ரைட்டு ஒயின் பார்க்குறா, அது கொஞ்சம் டேஸ் போட்டு சரியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எனக்கு என்னோட நியூ பீஸ் கூட ப்ளே பண்ணுவோம், ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியா ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு ப்ளே பண்ணணும், நான் ஒரு அத்தையாக உங்களுக்கு விஷயம் பண்ணணும், அவங்க கூட ப்ளே பண்ணணும், எனக்கு அந்த ஜிம் ஃபுல் ஆனதுக்கு மேரேஜ் பண்ணுவேன், எனக்கு என்ன அவசரம் சொல்லிட்டு ஒயின் சொல்கிறா. இப்போ ஜிம் சரி சொல்கிறாங்க. இப்போ ஒயினுக்கு என்ன ஆசைனாக்கா ஜிம் டீமும் ஒன்றா இருக்கணும், அவங்க லவ் எப்படி லவ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி மறுபடியும் ஆகணுங்கிற ஆசை. இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் தான் இன்னும் நம்ம ஹஸ்பண்டோடைய கம்ஃபர்ட்டாக கேரிங் தேவைப்படும். ஆனால் இப்போ இந்த டைம் அவங்க புரிஞ்சிருக்காங்கன்றது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் பண்ண தப்பு தான் அப்படி சொல்லிட்டு அப்படியே அவன் நினச்சிட்டு இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமாக இவன் மனசோட கோவம் போகணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம டே பார்த்தா இவங்க டெய்லி நைட்டில் ஒரு ஹக் பண்ணி அவர் கூட கம்ஃபர்ட் பண்ணி இவனுக்கு ஹெட்டில் ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டு அப்போ தூங்குவார். சம்டைம்ஸ் கால் எடுத்து பிடிச்சி விடுவார். நம்ம ஜிம்முக்கு தெரியாது அதெல்லாம். அவர் எடுத்துகிட்டு காலை அழகாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே பக்கத்தில் படுத்துப்பார். டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஜிம்முக்கு 5th மந்த் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஜிம்முக்கு ஸ்கேனிங் தான். இன்னைக்கு நம்ம டேவோட அக்காவும் ஜிம்மில் டேவோட அக்காவும் டேவும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க, போர்ட் மீட்டிங். எனக்கு அவர் அகைன் கம்ப்யூட்டர் வந்து கொஞ்சம் டேஸ் ஆகுது. இப்போ டேவாலையும் டேவோட அக்காவும் வர முடியாமல் போயிடுது. அவங்க 2 பேரும் போர்ட் மீட்டிங் போயிட்டாங்க. ஆனால் டே போகிறதுக்கு முன்னாடி மைண்டில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு குழந்தை ஸ்கேன் பண்ணுவாங்களா, ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ வந்து மானிட்டர் வந்து கேப்சர் பண்ணி எடுத்துருவா சொல்கிறாங்க, பிக்சர் எடுத்துருவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் சரிடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் போயிடா. நம்ம டேவோட அம்மாவும் ஜிம்மும் கொஞ்சம் லேட்டாக கிளம்பி போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஒயின் தனியாக கொடுக்குறா குடிடா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தனியாக குடிச்சிட்டு இருக்காங்க. ஃபைன்லா ஜிம்முக்கு அந்த கரெக்டாக அவங்க ஸ்கேன் பண்ண போகிற டைமில் தான் நம்ம ஒயினுக்கு ஒரு எமர்ஜென்சி வந்துட்டு கேஸ் வந்து வந்துடுது. இப்போ டாக்டர் வந்து கூப்பிட்றாங்க. டாக்டர் சொல்கிறாங்க அப்போ ஒயினால் அவாய்ட் பண்ண முடியல, எனக்கு டாக்டராக டியூட்டி பண்ண முடியா, காசல் விஷயம்லாம் அப்புறம் தானே சொல்லிட்டு இப்போ நம்ம ஒயின் அம்மா பார்க்குறாங்க. பாரு ஒயின் நீ போடா சொல்கிறாங்க. ஒயின் அவங்க அம்மா கிட்ட சொல்லல இந்த பிக்சர் எடுங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு அவங்க அலோவ் பண்ணுவாங்க தெரியல. சரி அவங்க போயிடுறாங்க. இப்போ அவனை டாக்டர் பேசிடுவாங்க டாக்டர் கிட்ட. இப்போ அவங்க அம்மா வந்துட்டு வந்து ஒரு நார்மலாக அங்கே உட்காந்துருக்காங்க. இப்போ ஸ்கேனிங் பண்ணி ஜிம் தான் இருக்காங்க. டாக்டர் வந்து ஜிம்முக்கு ஸ்கேன் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ ஜிம் கேட்குறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க என்ன பாஸ் சொல்கிறாங்க, பேபி சொல்கிறாங்க கேட்குறாங்க. 2 பேரும் ஹெல்த்தியாக இருக்காங்க, நீங்களும் ஹெல்த்தியாக தான் இருக்கீங்க, அவங்க பயப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஜிம்மு தேங்க்யூ சொல்கிறாங்க. போயிடலாம் ஸ்கேன் முடிச்சதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நம்ம கேட்குறாங்க ஜிம்மு பேபி சொல்லியிருக்காங்க. டாக்டர் சொல்கிறாங்க 3 பேரும் நல்லா இருக்காங்க சொல்கிறாங்க. ஓகே டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ ஒயின் வந்து இப்போ கேஸ் முடிச்சுங்க வரா, அதை ஸ்கேன் முடிஞ்சிச்சு. இப்போ கேட்குற அம்மா சொல்லியே சொல்கிறாங்க ஸ்கேன் முடிச்சா சொல்கிறாங்க. ஒயின் பார்க்குற டாக்டர் பார்க்குறாங்க. ஆமாம் ஒயின் ஏன் கேட்குறாங்க. இல்லை டாக்டர் நான் வந்து
வந்து பிக்சர் கேப்சர் பண்ண நினைச்சு சொல்றாங்க. எதுக்கு சொல்றேன் என்ன கேட்டாரு அதான் சொல்றாங்க. அப்படியா சொல்றாங்க கூட வரல அவரு சொல்ற மாதிரி டாக்டர் கேட்கறாங்க. இப்போ வைன் பார்க்கல அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு சொல்றாங்க. அப்படியே ஆமா சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் சொல்றாங்க. சரி சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ டே கேட்கறாங்க வீட்டுக்கு வந்துட்டு எங்க பிக்சர் கேட்கறாங்க. சாரி டே என்ன எடுக்க முடியாது சொல்றாங்க. என்ன வயன்னு சொல்லிட்டாங்க. பாடா தப்பா இருக்கா சரியான கமிஷன்ஸ் கேஸ் நான் வந்து அதை பார்க்க வேண்டியது போயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நீ வந்து பார்த்துக்கோ நேரில் நம்ம போட்டோ கூட எடுக்கலாம் நேரில் வந்து மாண்டிட்டு வார சொல்றாங்க. போட்டு இவங்க சரி சொல்றாங்க. இந்த பக்கம் ஜிம்முக்கு ஹாப்பியா இருக்கு. இப்போ அறுபது அப்பெல்லாம் நான் பார்க்க விட மாட்டேன் எவ்வளோ சீக்கிரம் ஈஸியா சரியா ஒவ்வொரு டைம் நீ பார்க்கணும்னு நினைக்கலாம்னு பார்க்க முடியாது ஸ்டமக்கில் இருக்கும்போது சரி அப்புறம் அந்த வேர்ல்டுக்கு வந்ததுக்கப்புறம் சரி நான் பார்க்க விட மாட்டேன். நீ எப்படி லவ் பண்ணுற பேரில் என் ஃபீலிங்ஸோட ப்ளே பண்ணி என் ஃபேமிலி அதுக்கு அவமானப்படுத்தி என்னோட ஹோபியை நான் ஒரு ஹேண்டை நானே தட்டி விட்ட மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு கிரியேட் பண்ணல. அன்னைக்கு நான் என்ன ஹோபியாங்க வேற யாரும் வந்து பண்ணக்கூட சொல்லிட்டு தான் நானே ஹேண்டை பிடிச்சேன் ஓகேவா. ஆனால் அதுக்காக நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ண மட்டும் நினச்சிக்காத. நான் அந்தளவுக்கு இருக்கிறேன் என் ஃபேமிலி என்னையும் அவமானப்படுத்தி இத்தனை பேருக்கு முடியுங்கிறதுக்கு ஆழ வச்சுட்டல. நான் அதை மறக்கவே மாட்டேன். என் சுகாவுக்கும் தேவாவுக்கும் எந்த ப்ராப்ளம் வந்துருக்கூடாது. அவங்களுக்கு ஒரு மிஸ் வந்துருக்கூடாது. எனக்கு அவங்களுக்கு லவ்லி கப்பல் அவங்க கொஞ்சம் பக்கம் நம்புறேன். ஷோவை பார்த்து பார்வைன்னு ஒரு பயமா இருந்துச்சு. என்னதான் பழி வாங்கிட்டேன் அதுவும் பார்த்துட்டு சொல்லிட்டு என்ன லைஃப்ல இருந்து ப்ளே பண்ணிட்டல. சரி நம்ம ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கேமில் ரொம்ப கோவம் அவருக்கு வெறுப்பு இருக்கு. நான் அவனுக்கு எந்த சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேன் சரியா. நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது. கம்மி கஷ்டம் தான் பட போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே சரா பாஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஜிம்ல அட்டையோட அம்மா ஜிம் அடிக்கிற வாக்கிங் கூட்டிட்டு போறாங்க. ஜிம் அவங்க வீட்டுக்கு கால் பண்ணல டெக்ஸ்ட் எதுவும் பண்ணல. அவர் போட்டு கம்மியாக இருக்காரு. அவங்க கிட்ட இவருக்கும் கால்லாம் வரல. அப்படிதான் போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் டே வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு சர்ஜரி பண்றதுக்கு டாக்டர்ஸ் தான் சர்ச் பண்ணாங்க. நிறைய பேர்ட்டு கேட்கறாங்க. இன்னும் முடியாதுன்னு தான் சொல்றாங்க. தவிர அவங்களால தூக்கி சர்ஜரி பண்ண முடியாது சொல்றாங்க. டேக்கு ரொம்ப ஆசை இருக்கு அவங்க அப்பா வந்து நடக்கணும். அவங்க பேபிஸ் பிறக்கிறப்ப டேயோட அப்பா நடந்து சொல்லிட்டு அதுக்கான அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு அவர் ஜிம் வந்து நைட்ல காலைல பிடிச்சி விடுறாங்க. ஜிம்முக்கு தெரியுது டே தன்னோட காலை பிடிச்சி விடுறாங்கன்னு சொல்லிட்டு நீ கையை பிடிச்சாலும் சரி காலை பிடிச்சாலும் சரி நீ படுத்து மறக்க மாட்டேன் ஓகேவா. நீ என் ஃபேமிலி அவமானப்படுத்துற அத்தனை பேருக்கு முன்னாடியும் அதை நான் மறக்கவே மாட்டேன். அது ஜிம் முடிவு பண்ணிட்டாங்க. அவனை வந்து மன்னிக்கவும் மாட்டேன் மறக்கவும் மாட்டேன். என் லவ் பண்ண சொல்லிட்டு என் லவ்வோட என் ஃபீலிங்ஸை ப்ளே பண்ணி வந்துருக்கேன். என்னை நான் வந்து என்னெல்லாம் சொல்லி ஏமாத்திருக்கேன். நான் எவ்வளோ அஃபிஷியாக இருந்திருக்கா சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கோவம் பிரெயினில் இருக்கோமே லவ்ல சொல்லிட்டு நம்ம ஜிம்முக்கு டேமெல்லாம் அப்படியே கோவம் அந்த வெறுப்பு அப்படியே இருக்கு. இந்த பக்கம் டே விடாமா எப்படியாச்சும் மனசு மாறணும். டே கூட சேர்ந்து வாங்கணும் அவங்க ஆசைப்படுறாங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க சேர்ந்து வாங்கணும்னு சொல்லிட்டு ஜிம்மில் யாரும் பெருசா நார்மலாக பேசுவார். வேறு எதுவும் கண்டுக்க முடியாது. ஒர்க் பார்த்துட்டே இருப்பாங்க. தேவையான எதுவுமே ஜிம் சாப்பிடவே மாட்டாங்க. அப்படியே போயிட்டு இருக்கு டேஸஸ். போய் இந்த நம்ம ஜிம்முக்கு அடுத்து நெக்ஸ்ட் மந்த் ஸ்கேன் பண்ணா அன்னைக்கு நம்ம டே வந்துருக்காங்க கூட நம்ம ஜிம் பார்த்தாங்க. எப்படியாவது வந்துட்டு நாங்கள் இங்கேருந்து போவோம் அப்படின்னா ஜிம் முடிவு பண்ணுறாங்க. அவர் ஒரு ஸ்டேக்கு அங்கே நம்ம ஜிம் இது பண்ணாக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் டைம் எடுத்துட்டு இருக்கு. அப்புறம் மைண்ட் பார்க்குறா ஏதாச்சும் டே சொல்லிட்டாங்க. இல்லடி எனக்கு எமர்ஜென்ஸாக ஒரு மீட்டிங் இருக்குது. சில மீட்டிங் ஆமாம் எமர்ஜென்சி மீட்டிங் இருக்குது நான் போகணும். நீ டாக்டர் முன்னாடி பேசுறதை கேட்குறாங்க. அப்புறம் ஒயின் போய் பார்க்குறேன் இல்லை நிறைய பேஷண்ட் இருக்காங்க அப்படி பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. பெரிய பொண்ணு கேட்குறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறேன் சரி விடு நான் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. இல்லை சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் ஓகே சொல்லிட்டு போயிட்டே இன்னும் சரி ஓகே சரி போயிடாரு. ஜிம் பார்க்குறாங்க அது தானாகவே நடந்துச்சு சொல்லிட்டு அப்படி விட்டுறாங்க. ஒவ்வொரு டைமும் ஏதோ ஒரு ரீசன் வந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ 9 months ஆகுது. 9 months 2 weeks ஆகுது ஜிம் இருக்கு. இப்போ நம்ம டாக்டர் வந்துட்டு டேட்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அம்மா சரியா சொல்லிட்டாங்க ஹாப்பி நியூஸ் சொல்லிட்டாங்க. என்ன பார்த்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அப்பாவுக்கு வந்துட்டு டாக்டர் சர்ஜரி பண்ணி டாக்டர் கிடைச்சிட்டாங்க சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க ஃபாரின் வந்து டாக்டர் வந்து ஒரு நியூரோ டாக்டர் வந்து வச்சு சொல்லிட்டாங்க. அப்படி ஆமா நம்ம அப்பாவுக்கு சர்ஜரி பண்ணுறதுக்கு நியூரோ டாக்டர் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அவங்க வந்து வீக் வராங்க சொல்லிட்டாங்க. இந்த வீக் சொல்லிட்டாங்க ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டேயோட அம்மா பார்க்குறாங்க. நல்ல வேலைப்பா நெக்ஸ்ட் வீக் நம்ம ஜிம்முக்கு டெலிவரி டைம் சொல்லியிருக்காங்க சொல்லிட்டாங்க. அப்படி நம்ம டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த வீக் அப்பாவுக்கு சர்ஜரி பண்ணிட்டாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ண தேவையில்ல சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க ஆமா என் குழந்தைங்க பிறக்கிறப்ப அப்பா வந்துட்டு அது எப்படி நின்று வாங்கணும் பேபியாக சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு நம்ம டேயோட அம்மா சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக வித்தின் 2 days ஆஃப்டர் அவங்களுக்கு சர்ஜரி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒய்னுக்கு ஒரு கேம்ப் போட்டிருக்காங்க. ஒரு மெடிக்கல் கேம்ப் போட்டிருக்காங்க. ரொம்ப லாங்கில் போயிருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம டேவோட அப்பாவும் டேவோட அம்மாவும் டேவோட அப்பாவும் கூட்டிருக்காங்க சர்ஜரிக்காக 2 days ஆஃப்டர் போயிருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் மட்டும் தான் வீட்டில் இருக்காங்க. இந்த மாதிரி ஆண்டி பார்க்குறாங்க. இந்த பாருங்க இந்த மீ சொல்லிட்டாங்க. என்ன ஆண்டி சொல்லிட்டாங்க உங்களுக்கு என்ன ஃபுட்டு குக் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்ல வராங்க பார்த்தா ஹிப் பெயினாக இருக்கு அவருக்கு. என்னாச்சுப்பா அவங்க கேட்குறாங்க. ஆண்டி எனக்கு ஹிப் பெயினாக இருக்கு சொல்லிட்டாங்க. ஹிப் பெயின் இருக்கா என்ன சொல்கிறாங்க கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வீக் இதெல்லாம் டேட்ஸ் இருக்காங்க சொல்கிறாங்க. எனக்கு தெரியல ரொம்ப ஹிப் பெயினாக இருக்குது ஜிம்க்கு அழகே வருது. இப்போ அவங்க பார்க்குறாங்க பார்ப்பா சொல்கிறாங்க. டக்குனு ஃபோன் ட்ரை பண்ணுறாங்க. எனக்கு ஃபோன் ரீச் ஆகல. நம்ம டேவ் ஃபோன் நமக்கு ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது. ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது சரி பார்த்துருக்காங்க. இப்போ ரெண்டு மாதிரி பார்க்குறாங்க. இல்லை நம்ம டைம் வேஸ்ட் பண்ணலாம் சரியா நம்ம எதுனா அப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு கால் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜிம்மில் அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறாங்க. ஜிம் போகிறப்பவே நம்ம இவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டாங்க மாதிரி வாடா சொல்லிட்டு. இப்போ அவருமே இவ்வளோ டேஸ்மே இப்போ இங்கே தான் வராமல் இருந்திருப்பாரு. ஜிம் வந்து வரவேன்னு சொல்லிப்பாரு. ஆனால் ஃபோனில் மட்டும் பேசியிருப்பாங்க. இப்போ அவரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஜிம் ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம ஜிம் போன ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வேற ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் அவங்க ரெகுலர் ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து போகவே இல்லை. வேற ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. நம்ம யோசிச்சுமே சொல்லிப்பாரு வேற ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்லியிருப்பாங்க. அங்கே ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. இப்போ அவங்க ரீச் ஆகுறாங்க. இப்போ டாக்டர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டாக்டர் பார்க்குறாங்க. உடனே சர்ஜரி பண்ணி பேபிஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. உடனே சர்ஜரி பண்ணி பேபிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ மேல் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க ஹாஸ்பிட்டல் அங்கேயே சொல்கிறாங்க வேறு யார் ஃபேமிலி மெம்பர் இருக்காங்க அப்படி கேட்குறாங்க. இந்த மாதிரி இப்போ சொல்கிறாங்க. இப்போ யாருமே இல்லை நாங்கள் எல்லாம் மேடாக சொல்கிறாங்க. அப்புறம் பசங்க நான் இருக்கேன் சொல்லுங்கள் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்து எழுந்திருக்காரு.
இப்போ அது மேலே வந்து நீங்கள் 2 தடவை சொல்லி கேட்க வராங்க. டக்குன்னு எழுந்து சொல்லிட்டு அவங்கள பார்த்து முறைச்சிட்டு பாருங்க நான் தான் அவங்க ஃபேமிலி மெம்பர் சொல்லிட்டாங்க. நீ யாருன்னு கேட்குறாங்க. அவர் வந்து லிட்டில் பிரதர் சொல்லிட்டாங்க. லிட்டில் பிரதர் ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ டாக்டருமே சரி ஓகே சொல்கிறாங்க. சைன் பண்ண சொல்கிறாங்க. சைன் பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த பக்கம் இந்த எமர்ஜென்சின்றப்போ யார்கிட்ட சைன் வாங்கிக்கலாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோ ஒருத்தவங்கள்ட்ட. இப்போ நம்ம டாக்டர் போயிட்டாங்க. இப்போ நம்ம எமர்ஜென்சி பார்த்தவங்க கேட்குறாங்க ஏன்ப்பா நீ வந்து ஃப்ரெண்டு தான் சொல்கிறாங்க பாருங்க. அதாவது உங்களுடைய ஓனர் அதான் நம்ம டைம் எங்கே கேட்குறாங்க. அவங்க பாஸ் எங்கே கேட்குறாங்க. இல்லை அவர் வந்து அவங்க அப்பாவுக்கு சரி சொல்கிறாங்க. அப்போ என் ஜிம்முக்கு என்னென்ன பரவாயில்லையா கேட்குறாங்க. இல்லைப்பா அவர் தெரியாது சொல்கிறாங்க. இப்போ அவங்க எழுந்து பார்க்குறாங்க. நான் பார்த்துக்க சொல்கிறாரு. இப்போ அவங்க போயிட்டு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. எடுக்கவே இல்லை ஃபோனை. இந்த பக்கம் ஜிம்முக்கு சர்ஜரி போயிட்டு இருக்கு. சர்ஜரி முடிஞ்சு ஒரு அழகான ட்வின் பாய் பேபி பிறந்துறாங்க. இப்போ யோசிச்சு டாக்டர் சொல்லிட்டு அந்த மாதிரி உங்க பிரதருக்கு வந்து ட்வின் பாய் பேபி பிறந்திருக்காங்க சொல்லிட்டாங்க. ஜோதி ரொம்ப ஹாப்பியாக கேட்குறதுக்கு. இப்போ நம்ம ஜிம் வந்துட்டு மயக்கத்தில் இருக்காங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. ஆண்டி நீங்கள் இப்போ ட்ரெஸ் எடுத்துருக்கீங்க ஜிம்முக்கு சொல்கிறாங்க. ஆமாம் நாங்கள் மறந்துட்டு வந்துட்டு நாங்கள் படுக்க பக்கத்தில் வந்துட்டோமா சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நம்ம டேஸ் இருக்க அகைன் போட்டு ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடாங்க. ட்ரெஸ் எடுத்து சொல்லிட்டு இன்னைக்கு அப்போ நம்ம ஜிம்மில் இப்போ ஜிம் டைஸ் பண்ணுறாங்க. டேபிளில் போய் எழுந்து போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ மைடாண்ட் வந்துட்டு ஜிம் திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம டேக்கு இப்போ ஃபோன் ரீச்சே ஆகலை. ஒயனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ ஒயனுக்கு ஃபோன் ரீச் ஆகிடுது. ஒயன் பார்க்குறா சொல்லுங்க ஆண்டி சொல்கிறாங்க. நடந்ததை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அந்த மாதிரி யாரும் நம்ம பார்க்க நீங்கள் ரெகுலர் பார்க்க ஹாஸ்பிட்டல் இல்லை. அப்புறம் சொல்கிறாங்க வேறு ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே வந்து பேபி பிறந்துட்டாங்க சொல்கிறாங்க. ட்வின் பாய் பிறந்துருக்காங்க சொல்கிறாங்க. அது கேட்குற ஒயனுக்கு செம்ம ஹாப்பி. ஆண்டி என்ன சொல்கிறீங்க காம சொல்கிறாங்க. நான் உடனே வரேன் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க மெடிக்கல் கேம்பே கேன்சல் பண்ணிடுறா. நான் வந்து எமர்ஜென்சி வீட்டில் யாருமே போய் அவங்க சொல்கிறாங்க. அவங்களோட அடிக்கடி சரி ஓகே போமா சொல்கிறாங்க. இப்போ ஒயின் வந்து கார் வந்துட்டு இருக்கா. அவன் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக வரதுக்கு நம்ம ஒயின் கார் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்படியே நம்ம அந்த மெயின்டெயின் பார்க்கணும் சரி ஓகே நம்ம ஒயின்ட்ட சொல்லிட்டு அதுவே போதும் அவங்க அண்ணாருக்கு சொல்லிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க திங்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. பேக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரது ரீச் ஆகிறதுக்கு ஒரு 1 hour ஆகுது. இவங்க இங்கே வரதுக்கும் நம்ம இந்த பக்கம் நம்ம ஜிம் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. இப்போ இந்த மெயின்டெயின் தான் ஃபர்ஸ்ட் வராங்க. வந்து பார்க்குறாங்க நர்ஸ் சொல்லிட்டாங்க. நர்ஸ் பார்த்து சொல்லிட்டு இதில் எங்கள் ஜிம்முக்கு தேவை திங்ஸ்லாம் இருக்குது சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க பார்க்குறாங்க நீங்கள் ஜிம்மோட பேஷண்ட் அட்டெண்டரா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இன்னாங்க சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சொல்லிட்டாங்க இது பாருங்க சொல்கிறாங்க. பார்த்தா கவர் இருக்குது. நம்ம மெயின்டெயின் பார்க்குறவங்க என்னவா இருக்கும் சொல்லணும்னு பார்க்குறாங்க. பார்த்தாக்க ஒரு லெட்டர் இருக்குது. இது ஒரு ஃபைல் வர கொடுத்துருக்காங்க. 2 கொடுத்துருக்காங்க. 2 கவர் கொடுத்துருக்காங்க. ஒரு கவரில் ஒரு டாக்குமெண்ட் போட்டு வச்சிருக்காங்க. இன்னொரு ஜஸ்ட் லெட்டர் தான் இருக்குது. இப்போ அவங்க பார்க்குறாங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க வேணாம். எனக்கு இது கண்டிப்பாக நம்ம டேங்க் சர்க்காக இருக்கும் சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவங்க இப்போ எங்கே அவங்க கேட்குறாங்க. அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன கேட்குறாங்க. ஆமாம் அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்க டாக்டர் இதான் சின்ன பேசுறீங்க. அவங்க இப்போ குழந்தை பிறந்துச்சு அதுக்குள்ள எப்படி சொல்லிட்டாங்க. இல்லை பேபி வந்துட்டு 3 hours ஆச்சு தான் சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. அவங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. உங்களுக்கு கொடுக்க சொல்கிறாங்க. சரி நீங்கள் ஹேண்டில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ நம்ம மேடாண்டி உள்ள வந்து பார்க்குறாங்க. இப்போ பெட்டி அங்கே இருக்கவங்க நம்பவும் இல்லை. என்னது எனக்கு புரியல. எங்கே போயிட்டாரு அந்த தம்பி. எனக்கு 2 குழந்தைங்க பிறந்திருக்கு. அவருக்கு சொல்லாமல் கிளம்ப போக முடியும் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பணிக் ஆகுது. இப்போ ஒயின் கரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டா ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு வந்து பார்க்குறேன். ஆண்டியே சொல்லிட்டாங்க. இப்போ அந்த மேல் ஆண்டி பார்க்குறாங்க. ஒயின்மா சொல்லிட்டாங்க. என்னாச்சு ஆண்டி கேட்குறாங்க. இப்போ ஒயின்ட்ட சொல்லிட்டாங்க. அந்த ஆண்டி வந்துட்டு இந்த மாதிரி கார்டா சொல்லிட்டாங்க. அவங்க பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு போதா ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்துக்க ஒரு லெட்டர் இருக்குது. ஒயின் அப்புறம் ஒயினோட அம்மாவோட நேம் ஒருத்தவங்க அவங்க நேம் சொல்கிறாங்க. யூஜி அவங்க பேர் யூஜி ஆண்டி. இந்த மாதிரி எனக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் உங்கள் பையன் கூட சரி வாழ விரும்பல சரி அந்த மேரேஜில் பண்ணிக்கிட்டது என் குழந்தையோட அப்பா என்ன யாரும் என் குழந்தையோட அப்பா யாரும் கேட்டுக்கூடாது ஓகேவா. ஏன்னா அத்தனை பேருக்கு நான் அவமானப்பட்டு நின்றேன். அப்போ என்னோட கேரக்டர் யாருக்கு தப்பாக பேசினாங்க. என்ன தப்பாக பேசினா பொறுத்துப்பேன். என் குழந்தை தப்பாக பேசினா என்ன பொறுத்த முடியாது. சரி அந்த ரீசனுக்காக மட்டும் தான் நீங்கள் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி ஓகே சொன்னேன். இல்லைக்கா நான் ஓகே சொல்லிக்க மாட்டேன். எனக்கும் இந்த குழந்தை உங்கள் பையனோடது. அது உங்கள் பையனுக்கும் தெரியும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சரி அது மற்றவங்க தெரியும் இருக்காங்க மட்டும்தான் மேட்ச் பண்ணுறேன் தவிர மற்றபடி உங்கள் பையன் எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. எப்போ எனக்கு ரிவெஞ்ச் இருக்காது. என் ஃபேமிலி ரிவெஞ்ச் இருக்காது. நான் என் லவ் பண்ண சொல்லிட்டு சீட் பண்ணிட்டு வந்தாரோ அப்போயே முடிவு பண்ணுறதுக்கு அந்த செகண்ட் எனக்கு அவன் வெறுப்பு இருந்துச்சு. எனக்கு அவன் லவ்ல எதுவுமே கிடையாது. அந்த 9 months 10 months அவங்க வீட்டில் இருந்தது என் குழந்தைங்க சேஃப்டியாக இருக்கிறதுக்காக மட்டும்தான். சரி இது அவரோட ஓன் பிளட். அதனால் மட்டும்தான் அவங்க என் குழந்தைங்க யாரும் எதுவும் ஹர்ட் பண்ணக்கூடாது. நான் வெளில இருந்தால் எனக்கு சேஃபாக இருக்கும்னு தெரியல. அதுக்காக மட்டும்தான் என் குழந்தைங்க பிறந்து வந்துட்டாங்கனாக்கா நான் சேஃபாக பார்த்துப்பேன். என்னோட ஸ்டம்ப் வரைக்கும் எனக்கு ஒருத்தவங்க ஒரு தேவைப்படுச்சு பாதுகாப்பு தேவைப்படுச்சு. எல்லாம் உங்கள் வீட்டில் இருந்தேன் ஓகேவா. ரொம்ப தேங்க்ஸ் என்னை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி எழுதிருக்காங்க. எனக்கு புரியல என்ன எழுதிருக்கான்னு சொல்லிட்டு உங்கள் பையன் கூட என்னால் சேர்ந்து வாழ்தான் நினச்சி கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது சரியா. அது நேரம் உங்கள் பையன் அந்த அளவுக்கு இருக்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நம்புறேன் சரியா. உங்கள் பையனுக்கும் இந்த குழந்தைக்கு அந்த சம்மந்தம் இல்லை சரியா. உங்களுக்கும் சேர்த்தா நான் சொல்கிறேன். என் குழந்தைங்க என்னோட லைஃப் அது வேறு. உங்கள் பையன் லைஃப் வேறு. உங்கள் பையன் நான் என் லைஃப்பில் வரவே கூடாது ஆகும் சரியா. அவர் ரிவெஞ்சாக தரேன். எனக்கு ஷூவாக லவ் பண்ணல ஷூவாக கேர் பண்ணி கூட அப்படி இல்லை சரியா. ஜஸ்ட் எங்கள் ரிவெஞ்சாக தரேன். என் ஃபேமிலியை அவமானப்படுத்தினாரு. எங்கள் ஃபேமிலியை அவமானப்படுத்தினது சரியா. நீங்கள் எதனா எதிர்பார்த்தீங்களோ இதெல்லாம் பண்ணிட்டாரு ஓகேவா. நான் அந்த 9 months வந்து உங்கள் வீட்டில் இருந்த ரீசனே இந்த குழந்தைங்க அப்பா யாரும் தெரிஞ்சுக்காக மட்டும்தான். நான் இதில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வச்சுருக்க சரியா. எங்களை வில்லேஜ் பார்த்துக்கிறதுக்கும் நான் அங்கே ஸ்டே பண்ணதுக்கும் சொல்லிட்டு ஜிம்மி ஒரு மணி கால்குலேட் பண்ணியிருக்காரு. அதாவது வீட்டில் அவர் ஸ்டே பண்ணிப்பாரு. அந்த ரெண்டல் மாதிரி அந்த ரூமுக்கு அந்த ரூம் எலக்ட்ரிசிட்டி பில்லு அவர் ஃபுட்டு சொல்லிட்டு மெடிசன் எல்லாத்துக்கும் வந்துட்டு எல்லாத்துக்கும் பில் கொடுத்துருக்காரு. நான் வந்து 2 மணி வந்து நான் வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தேன். இவ்வளோ வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பே பண்ணியிருக்கேன் சரியா. எனக்கு மேபி நான் வந்து கொஞ்சம் ஏதாவது நீங்கள் நிறைய கேர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்காக மொத்தமாக நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வச்சுக்கோங்க ஓகே. எப்பவும் தெரியும் உங்கள் பையன் வரக்கூடாது. உங்கள் பையனுக்கு எனக்கும் நான் டிவோர்ஸ் பேப்பர் அப்ளை பண்ணிட்டேன் ஓகேவா. நான் எனக்கு டிவோர்ஸ் வந்து மியூச்சுவல் டிவோர்ஸ் தான். ஏன்னா அவருக்கு சாதகமாக வந்துருச்சு. ஒரு பாசம் ரிவெஞ்சுக்கு எடுக்க அந்த வீடியோ எல்லாமே எப்படின்னாக்கா
ப்ரூஃபாக கொடுத்துருப்பாரு ஜிமின் வந்துட்டு. அதனால நான் வந்து வீடியோ ப்ரூஃப் கொடுத்துட்டேன். ஸோ ஏன்னா ரிவெஞ்ச் எடுத்துப்பாங்க இல்லையா, அதனால அவங்க பேசின நேரம் ரெக்கார்டில் இருந்திருக்கும். அது மொத்தத்தையும் அவர் கொடுத்துட்டாங்க. எனக்கு ரிவெஞ்ச் வந்து இது மாதிரி எடுத்தாங்க, நான் லவ் பண்ணது அவர் ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துட்டாரு. நம்ம யோனிச்சு கிட்ட சொல்லி நம்ம ஜிமின் அது வரைக்கும் ஜிமின் ஒன்றே ஒன்றா ஃபோட்டோஸை கொடுத்துறாங்க. அந்த மாதிரி எங்கள் ரிவெஞ்ச் பண்ண எடுத்துருக்காரு, லவ் பண்ண சொல்லி சீட் பண்ணுற சொல்லவும் கோர்ட்லேயே வந்துட்டு மியூச்சுவல் டிவோர்ஸ் கொடுத்துருக்காங்க அவருக்கு. ப்ரெக்னெண்டாக இருந்தாலும் கோர்ட்டுக்கு வர தேவையில்லை சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ் வந்து ஒரு காசுலாம் பார்த்துருப்பாரு, பார்த்து இந்த மாதிரி வாங்கியிருப்பாரு. இப்போ அவங்க டிவோர்ஸ் பார்க்கணும் சைன் பண்ணிருக்கா ஜிமின். நான் சைன் பண்ணிட்டு உங்கள் பையன் சைன் பண்ணி உங்கள் பையன் வந்து லைஃப் பண்ண சொல்லுங்க சரியா. எனக்கு உங்கள் பையனுக்கு எதுவுமே இல்லை, இந்த குழந்தைங்க எனக்கு சொன்ன மாதிரி எனக்கு அவரு ட்ரூவாக லவ் பண்ணல, நான் இது பண்ணலையே. நான் குழந்தைங்க வந்து அனச்சுட வந்தது தானே, அவருக்கு மெடிசன் தான் கொடுத்தாரு. ஒரே டைம் மெடிசன் கொடுக்காம நடந்து குழந்தைங்க ஃபார்ம் இருக்காங்க. ஸோ இது எனக்கு சொன்னமானது அவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அவர் மெடிசன் கொடுத்துருக்காங்க, ப்ரூஃப் கூட நம்ம ஜிம் கொடுத்துட்டாங்க அந்த ஜட்ஜிக்கிட்ட. அதனால எல்லாமே ஒரு ஃபேவராக வந்துருது. அவருக்கு மியூச்சுவல் டிவோர்ஸுமே கிடச்சிருச்சு. நீங்கள் உங்கள் பையன் சைன் பண்ண சொல்லிட்டு மூவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு தான் லெட்டர் இதாக வச்சிருப்பாரு. இப்போ ஏன் பார்க்குறா அவளால் ஏற்றுக்க முடியல, படிச்சு பார்க்குறா அப்படியே அவ்வளோ டேஸ்ட் வந்துட்டு இருக்கு. எனக்கு